என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பீடி வலிச்சுக்கு நிக்கிறேன். இங்க என்னடா பண்ற? ரேஷன் வாங்க நிக்கிறேன். போலீஸ்காரன்ட்டே காது குத்துறியா? ரேஷன் வாங்குற டைம் ஆகுது. இது ரேஷன் கடையா ஜெயிலா? யாரடா திட்டுற? இல்லப்பா, என் பொண்டாட்டியை திட்டினேன். ரேஷன் கடைக்கு ரேஷன் வாங்க வந்தவ பையையும் கிருஷ்ணாட்டையும் மறந்து வச்சுட்டு வந்தான். எடுக்க போனவ இன்னும் காணோம். அவளை திட்டினேன். என்னய்யா கதை விடுற? எப்பயா போனா உன் பொண்டாட்டி? அதை ஏன் கேக்குறீங்க? மத்தியானம் போனவா. சரி சரி, டீ குடிக்க காசு வச்சிருக்கியா? பழக்கம் இல்ல. உனக்கு இல்லடா, எனக்கு. துட்டு இல்ல. வேற என்னதான் வச்சிருக்க? பீடி பீடி. சரி சரி, ஒரு பீடி கொடு. என்னடா பிரிச்சுக்கிட்டு கொண்டா சாவுகிற. ஒரு பீடியை கேட்டுட்டு கட்டோட பிடிக்கிட்டு போறான் அல்பம். உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. மனம் கீழும் மேலும் புரளாது. சர்க்கரைக்கு சாராயம், இல்லியப்பு வாசம். ரேஷன் கடைக்கு போறணும்டா நீ. என்னடா இது? இது என்ன? அரிசி. அது என்ன? கடலைப்பருப்பு. இது சர்க்கரை. டேய் போடுறா போடுறா. ஏன்டா ஒண்ணுமே போட மாட்டேங்கிறேன்? டேய் சக்கரை கொடுத்தேன், அரிசி கொடுத்தேன், ஏதாவது கொடுங்கடா. அங்க இருந்து திருடி வைக்கிறோம். யாரா சொல்லு. யாரா அவன்? யாரா? சேதுபதி. டேய் நாளை இருந்து ஆள மாத்துறேன். டேய் சேதுபதி கோபம் வந்தது பாட்டே கிளப்பிடுவேன். இவனுங்களெல்லாம் நம்பி இந்த தொழிலுக்கு வந்து. டேய் டேய், நீதான் சேதுபதியா? என்ன வேணும் சார்? டேய் திருடிட்டு தானே ஜெயிலுக்குள்ளார வந்த. இப்ப ஜெயிலுக்குள்ளார திருடுறியா? உங்களுக்காக தான் சார். டேய் சூப்பரண்ட பத்தி உனக்கு தெரியுமா? வா கொண்டு போறேன். நம்ம ராஜ்யமா இருந்த நம்ம நாட்டை ரவுடி ராஜ்யமா ஆக்கிட்டீங்களடா. பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிதாண்டா இந்த போலீஸ் வேலையில நான் சேர்ந்தேன். உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதுடா. இந்த வால்டர் வடிவேல் அடிச்சாதாண்டா உங்களுக்கு எல்லாம் புரியும். வடிவேல், வால்டர் வடிவேல் யாரு? பெரம்பூர் பிஸ்தாவா? ஜெயில இருந்து தப்பிக்கும் போது மதில் சேவரில் இருந்து தவறி விழுந்து செத்துட்டான். போன வைடா. இவன் யாருடா? சார் இந்த அரிசி பொறுப்புலாம் திருட்டு போச்சுன்னு சொன்னாங்கல்ல, இவன் தான் சார். வெளியில திருடுன்னு உள்ள போட்டா உள்ளவே திருட ஆரம்பிச்சிட்டியா நீ? நான் இப்படி திருடுறது தான் சார் முதல் தடவை. நிஜமாவா? இவர் அப்படித்தான் சார் சொல்ல சொன்னாரு. ஐயோ சார் நான் இல்ல சார், உண்மையை சொல்ல சொன்னேன். இவன் வேற ஏதாவது சொல்றான் சார். எப்பையில இருந்து திருட ஆரம்பிச்ச? 5 வயசுல இருந்து. ஓ, பிஞ்சிலே பழுக்க ஆரம்பிச்சிட்டியா? குழந்தையில சோறு போட ஆள் இல்ல சார். பசிக்கா திருட ஆரம்பிச்சேன். அப்புறம் திருட்டே பொழப்பாயிடுச்சு. இந்த தடவை என்ன மன்னிச்சு விட்டீங்கன்னா இனிமே திருடவே மாட்டேன் சார். என்னடா வெயிட்டிங்லேயே போட்டுட்டா? ஆளைய காணோம். என்ன தம்பி நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? உட்கார்ந்துட்டு வந்த என்ன பார்த்தா இவ்வளவு ஆச்சரியப்படுறியே, ஓட்டிட்டு வந்தவரை பார்த்தா எவ்வளவு ஆச்சரியப்படுவேன்.
யாருப்பா அது? ஆ? ஏன் வரக்கூடாதா? நீங்க முன்னாலேயே வந்திருக்கலாமேன்னு தான் சொல்றேன். வாங்க வாங்க. வெத்தலை பாக்கு டப்பாவே இப்படி இருந்ததுன்னா கஜானா எப்படி இருக்கும்? அதையும் பார்க்கத்தானே போறீங்க, வாங்க. இருங்க நாங்க வந்த விஷயத்தை அங்க சொல்லிட்டீங்களா? பாப்பா கிட்ட தானே அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சிருக்கேன். நீ கொஞ்சம் சும்மா இரு, வாங்க. ஆனா ஒண்ணு, ரங்காச்சாரியார் வர்றதுக்கு முன்னால போயிடணும். போலன்னா அவன் என்ன அனுப்பிடுவானே. நீ போமா, நாங்க வரோம். சரி. எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் நம்ம கிட்ட வருது, இவகிட்ட நம்ம ரெக்கமெண்டேஷன் நிக்க வேண்டியதா இருக்கு. கண்ணு, மஞ்சளா கண்ணு, இந்த பார், இப்ப நீ ஒரு பணக்கார முன்னால கை கட்டி நிக்கிற. நீ மந்திரிய சரி கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, ஓ முன்னால 10 பணக்காரன் கை கட்டி நிப்பான். உன் பழைய வாழ்க்கையை பத்தி பேசவே மாட்டான். உன்னை தெய்வமே கோயில் கட்டி கும்பிடுவான். குழப்பாம கொஞ்சம் வெளியே போ. இதை நான் வெளியில போய் சொன்னேன், கொலையே பண்ணிடுவான். என்ன இல்ல ஒன்ன நான் சொல்றத கேட்காம நஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதை விட இஷ்டப்பட்டு இன்பமா வாழ வழிபாரு கண்ணு, ராசாத்தி. தலைவா, நினைச்சாலே சிலுக்குது. ஆனாலும் எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் இந்த விஷயம் ரங்காச்சாரிக்கு தெரிஞ்சது? தெரிஞ்சுனா டின்னு கட்டுறது மட்டும் இல்லாம டப்பாவை டர்ன்னு கிழிச்சிடும். டப்பாவை டர்ன்னு கிடிக்கிறதா இருந்தாலும் டின்னு கட்டுறதா இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே. அது வரைக்கும் நீ பார்த்துட்டு சும்மா இருக்க போற. இப்ப நீ என்ன செய்யற? வெளிய நிக்கணும்ல. நான் நினைச்ச நீ சொல்லிட்டேடா. தலைவா, உங்களுக்காக வாசல்ல மட்டும் இல்ல தலைவா, ரோட்லயே நிப்பேன் தலைவா. நீ உண்மையான தொண்டன். சந்திர பிம்பமோ அப்ப நான் உன்னை பார்த்தேன். சரி, நாட்டியத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப நாட்டியத்தை பார்த்த உடனே உன்னை முழுசா பார்க்கலான்னு வந்தேன். நான் அப்படி சைட்ல உட்காந்துக்கிட்டா இப்ப பேசலாம். அவருக்கு தெரிஞ்சா தானே, தெரியாம தானே இதெல்லாம் பண்ணணும். இந்த நான் பார்த்து கையாடுது. கழுத்து சிலிக்க போகுது, நமக்கு பிரச்சனை. சார், ஏன்டா அந்த கேட்டு? அவர் போகும்போது மூட மறந்துட்டேன் சார். அவரா? யாரு? யாரா? அது வந்து என்ன தவிர வேற யாராவது வருவாங்களா? அது எப்படி முடியும்? அதான், அது எப்படி முடியும்? நீ நினைச்சா மட்டும்தான் முடியும். ஆனா நீ நினைக்க மாட்டேல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ என்ன தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொன்ன. ஆமா, எப்பவும் ஆட்டத்துல ஒரு விறுவிறுப்பு இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். சுருக்கமா சொன்னா பதவியில் இருக்கவங்களே ஒரு கலைக்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. இன்னைக்கா? இல்லையே. இல்ல 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 பாத்தியா என்னது பேசல, நல்லா இருக்கு. நான் ஊருக்கு போனா போதும், நீ ஆடுற தவிர வேற எந்த வேலையும் செய்யறதுன்னு நினைக்கிறேன். இல்லையே. ஓ, அது உனக்கு பழகி போச்சு இல்ல? சரி, அது போட்டோம். ஆமா, நான் எப்போ ஊர்ல இருந்து வந்தாலும் ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுப்பேன். இன்னைக்கு ஆசையும் இல்லை, முத்தமும் இல்லை. என்னாச்சு?
நான் வேலி போட்டு ஆசையா வளர்த்த தென்னை மரம் பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் சாஞ்சி வேறவனும் தேங்காய் பறிச்சுட்டு போயிட்டான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னா என்ன? நீங்க மேல உட்காரு வா. தலைவா தப்பாலாம் பேசாதீங்க தலைவா. பக்கத்துல உட்காரதாடா சொன்னேன். இப்படி சொல்லி என்ன அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். நீங்க அடிங்க உதைங்க குத்துங்க எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா தயவு செய்து உங்க பக்கத்துல மட்டும் என்ன உட்கார சொல்லாதீங்க தலைவா. அப்புறம் நான் அழுதுருவேன். நான் சொல்லிட்டேன் தலைவா. உங்க காலடி தான் தலைவா எனக்கு கோயில். இதாண்டா காலு. உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் தலைவா. நீங்க டெல்லிக்கு போன் பண்ண சொன்னீங்களே, இதோ வந்துடுறேன். சரி போடா. ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வெளியே போக சொல்றியா? சாரி சொல்றீங்களா? உனக்கு எனக்கு 1000 பழக்கம் இருந்தாலும் அனுமதி இல்லாம உள்ள வர்றது நாகரீகம் இல்லை ரங்காச்சாரி. நான் ஊர்ல இல்ல, இப்போ உன் கார் என் வீட்டு நுழைஞ்ச மட்டும் நாகரிகமா? போங்க போங்க போங்க. அது வேற ஒண்ணும் இல்லை, உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். வந்தா நீ ஹைதராபாத் போறேன்னு தெரிஞ்சது. அப்புறம் ஃப்ளைட் லேட்டு, நீ திரும்பி வந்துட்ட. இந்த பொய்யெல்லாம் மேடையில் வச்சுக்கோ, என்கிட்ட வேணும். நான் பிறக்கும் போது எங்க அப்பா எனக்கு காது குத்தி அனுப்பிட்டான். நீ வேற குத்தாத. ஏண்டா இப்ப என்ன நடந்துச்சுன்னு எகிரி குதிக்கிற? கோடி கோடி என் பணத்தை கொட்டி கொடுத்து உன்னை கோட்டைக்கு அனுப்பினேன். அள்ளி அள்ளி கொடுத்து அடுத்த கட்சிக்காரன் விலைக்கு வாங்கினேன். எதுக்கு? உன்னை முதலமைச்சர் நாட்கள் உட்கார வைக்கிறதுக்காக. அந்த நன்றி உனக்காண்ட எல்லாம் போச்சு. தீர்த்த மரத்தை கூறு பாக்குறியா? நீ ஒன்னும் சும்மா பணம் கொடுக்கலடா. எனக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கு, நான் கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ பணமே கொடுத்த. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு முதலமைச்சர் நீயா இல்ல நானான்னு ஜனங்க கேட்கிற அளவுக்கு உன்னால என் பேர் கெட்டு போச்சு. என்ன அவன் கேட்டா என்னடா? நானும் ஒண்ணு புத்தன் இல்ல, அவளும் ஒண்ணு பத்தினி இல்ல. அவ பத்தினியா இல்லையா ஒரு தேவையில்லாத விஷயம். ஓ முன்னாடி பத்தினியா அதை மட்டும் பாத்துக்கோ. இந்த வர்ற என் பொண்டாட்டியை பத்தி எதிர்கட்சிக்காரன் பேசாத பேச்சா ஆராய்ச்சி கட்டுரையை அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருந்தா ஆட்சி நடத்த முடியுமா? அவன் மேல எனக்கு ரொம்ப நாளா கண்ணு. நீ முந்திட்ட, அதனால என் ஆசையை அடக்கிட முடியுமா? இல்ல அடங்குற ஆசை தானே அது. அடங்கல, அடக்கிட்ட. 1000 கைரேகடா அவன் மேல, அதுல என்னது ஒண்ணு? 1000 கைரேகை அமல் பட்டுல அது ஏன்ட்ட வரதுக்கு முன்னாடி. இப்போ உன் கைரேகை பட்டதுக்காக தான் பரலோகம் போயிட்டு நீ அங்க போறன்னு சொல்லிட்டு போறதுக்காக இவ்வளவு தூரம் வந்த. பெரிய பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சதெல்லாம் பொன்னால தாண்டா. இப்ப நீ அழிய போறது அதே பொன்னால தான். அதெல்லாம் அப்படா. அப்ப நான் தனியாள், இப்ப நான் டோட்டல் தமிழ்நாடு. ஆட்சி என் கையில, அதிகாரம் என் கையில. நான் நினைச்சா உன் நல்ல பணம் எது கள்ளப்பணம் எதுன்னு வெளியே கொண்டு வந்துருவேன். 24 மணி நேரத்துல நீ ரோட்டுக்கு வந்துருவேன். ஆமாடா, வரப்போறவன் நான் இல்ல நீ. கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் உள்ள பூந்துட்டு வந்துருவேன். என்கிட்டயா சவால் விடுற? அண்ணே ரங்காச்சாரி வந்துகிட்டு இருக்காரு. ரங்காச்சாரி பணத்துல தான் நாமளும் சிஎம்மும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரங்காச்சாரி பணத்திலே அரசியல் நடத்திக்கிட்டு அவர் மடியிலே தலைவர் கையை வைக்கிறது தப்பு இல்ல. மனுஷனா பிறந்தா நன்றி உணர்ச்சி வேணும்யா. வாங்க வாங்க வாங்க. தனியா பேசணும். நீங்களும் உட்கார்ந்துட்டு இருங்க, இதோ வந்துடுறோம். வாங்க. நிறைய படி வச்சு கட்டிட்டேன், நடக்க வைக்கிறதுக்கு மன்னிக்கணும். வாங்க உட்கார். நீங்க எல்லாமா என் வீடை தேடி வர்றது? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேனே. நான் ஒரு நாய் மாதிரிங்கய்யா. நாய் நான் குலைக்கிறதுக்கு மட்டும் இல்லடா, அப்பப்ப நன்றியும் காட்டணும், விசுவாசமா இருக்கணும். அது உன் தலைவனுக்கு இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சிருக்கயா. நான் அப்பவே சொன்னேன் ரங்காச்சாரி மனசை நோகடிச்சா அவர் நம்மள சாகடிச்சிடுவாருன்னு. அவர் கேட்கல. உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை வெளியே சொன்னா என்ன கட்சியை விட்டு நீக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், என்ன கட்சியை விட்டு விலகிட்டா நான் கழுத மேய்க்கிறது கூட லாய்க்கலன்னு. அதான் தப்பு நடந்து போச்சு. இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். தண்டனை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயா, உனக்கு இல்ல, உன் தலைவனுக்கு. மேல உட்கார். நானா? உட்கார்றா மேல. அவனுக்கு மேல போக வேண்டிய காலம் வந்துருச்சு. நீ மேல உட்கார வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒன்னும் புரியலீங்களே. உன் தலைவன் காலியாகணும். முதல்ல அதை செய்யுங்கயா. அதை நீ தான் பண்ணணும். நானுங்களா? ஆமா, இல்ல நீ காலி ஆயிடுவ. நீ பாடையில ஏறணுமா இல்ல மேடையில ஏறணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. முடிவு பண்ணிட்டேன். தலைவரை கொல்றதா முடிவு பண்ணிட்டேன். அடுத்த மாசம் தலைவருக்கு மணி விழா. அதிலே அவர் கதையை முடிக்கத்தான் முடிவு பண்ணிட்டேன்.
காலையில அவர் கழுத்துக்கு நான் மாலையை போடுறேன். சாயங்காலம் நீங்க வந்து அவர் பாடிக்கு மலர் விளையத்தை வச்சிருங்க. அப்பதான் உங்க பேர்ல எந்த விதமான சந்தேகமும் வராது. டேய் சேது, சேது நில்றா. டேய் எங்கடா போற? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டோல ஏறு. எங்க எங்க கூட்டு போவேன்? கோர்ட்டுக்கு தான். எதுக்கு? 3 திருட்டு கேஸ் 3 மாசமா பெண்டிங்ல இருக்குப்பா. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஏறுன்னு ஏறான். இந்த வயசுல எனக்கு தேவையா? யார் மேஜிஸ்ட்ரேட்? டிஆர் தனிகாசலம். ஐயோ, நம்ம தனிகாசலமா? அவருக்கு என்ன நல்லா தெரியுமே. அவர் தானே 6 மாசம் உள்ள அனுப்பிச்சாரு. போன மாசம் நடந்த திருட்டுக்கு என்ன கொண்டு போய் நிறுத்தின அவர் கேட்க மாட்டாரா? ஆட சேது, அதெல்லாம் நாங்க பேசியாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. திருடனை பிடிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, ஃபைல மூடணும். சேது, வழக்கம் போல நான் தான் திருடுனேன்னு நீ ஒத்துக்கு. என்ன ஒரு 3 வாரம் கொடுப்பாங்க. நான் உனக்கு 300 ரூபா பணம், கோழி பிரியாணி, குவார்டர் பிராந்தி. யார் தெரியுமில்ல? பெரம்பூர் பிஸ்தா பெரிய கற்பன். பெரிய கற்பனா போயிட்டானா? சூப்பரன் போட்ட போட்ல போயிட்டான். இனிமே நான் உள்ள போனேன், என்ன ஆட்டோவில் ஏத்த முடியாது, ஜட்காவில தான் ஏத்தணும். இதெல்லாம் எனக்கு தேவையா? அவன் சத்தா அழுவுறதுக்கு முன்னாடி இருக்கு. நான் சத்தா நான் தான் ஆடணும். ஆள விடு. டேய் திருட்டு பயலே, உனக்கு நாற்காலி ஒரு கேடா. உன்னை விட மாட்டேன், நிம்மதியாக வாழ விட மாட்டேன். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. பாதையோரத்திலே பட்டாணி விற்றுக் கொண்டிருந்த நீ இன்று பலபலக்கும் காரிலே பவனி வருகின்றாயே. உனக்கு இந்த வாழ்வு எப்படி வந்தது? உன் பேரு தங்கவேலு, முருகனோட தங்க வேலை. ஒரே அமுக்கினியே. அந்த வேலோட வேலை என்ன தெரியுமா? 1,70,00,000 ரூபாய். அது எங்க போச்சு? மங்கம்மா கழுத்திலே மாலையாக, கையிலே வளையலாக, காதிலே கம்மலாக, இடுப்பிலே ஒட்டியானமாக, ஏன் பல்லெல்லாம் தங்கமாக ஜொலிக்கிறதே. யார் இந்த மங்கம்மா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தியாக தாயா? அமைச்சரோட தோழியா? அட பொண்டாட்டியா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த தோழிக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய மர்மம் என்ன? அது நாம 5-10 திருடுனா முட்டிக்கு முட்டி பேத்தி 6 மாசம் 1 வருஷம் உள்ள போடுறானுங்க. இவங்க கோடி கோடியா திருடுறான்னு ஏலம் போட்டு சொல்றாங்க. அத போலீஸ்கார பசங்க வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? அதான்ப்பா அரசியலே. ஜனங்க திருநாதான்ப்பா திருட்டு, அரசியல்வாதிக திருனா ஊழல். ஜனங்க திருனா கோர்ட்டு, ஜெயிலு, தண்டனை. அரசியல்வாதிக திருனா கமிஷன் ஒன்று வைப்பாங்க. நம்ம இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த கமிஷனும் முடிவு சொன்னதா சரித்திரமே கிடையாது. அரசியல்வாதிகளும் அது பெருசா நினைக்க மாட்டாங்க. என்ன ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. இந்த திருநை விட்டுட்டு வேற ஒரு திருநை தேர்ந்தெடுப்பாங்க. சேவைக்காக வாழ்ற தலைவர்களை போய் சேர்ந்துட்டாங்கப்பா. தேவைக்காக வாழ்ற ஆளுகளை ஜனங்க தலைவனை ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் அரசியல். டைம் ஆச்சு, கிளம்புங்க. பார்க்க முடியும். இரியா. ஏன் சார் கோச்சுக்கிறீங்க? வர திருட்டு அதிகமாயிடுச்சு, பார்க்லேயே அநியாயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் சொல்றேன். சரி நீ போ, நாங்கள் போய்க்கிறோம். பார்க்கை நல்லா வச்சுக்கணும்னு ஒரு வாட்ச்மேனுக்கு இருக்கிற அக்கறை, நாட்டை நல்லா வச்சுக்கணும் நம்ம அரசியல்வாதிகளுக்கு இல்லையே. இருந்திருந்தாட்டா எப்போவோ நல்லா இருந்திருப்போமே. சரி வா, மறுபடியும் வந்து அடிச்சாலும் அடிச்சிருவான். நான் வரல சார். ஏன்? இனிமே பீச்சு பிளாட்ஃபார்ம் நல்லா இருந்ததை விட இவங்கிட்ட 2 அடி வாங்கிக்கல. எந்திரிப்பா, எந்திரி. ஏன் சார்? சொல்லிக்க சொந்தம் இல்லாதவனும் வாழ்க்கையில் நொந்து போனவனும் தான் பகல்ல பார்க்கலையும் ராத்திரிகள் பீச்சிலையும் குடும்பம் நடத்துவான். நீ எந்த ரகம்? 2 ரகம் சார். உள்ள இருந்தா வெளியே போடான்னு வாட்ச்மேன் துரத்துறான், வெளியே இருந்தா உள்ள வடான்னு போலீஸ்காரன் கூப்பிடுறான். என்ன வச்சிருக்கிற பாக்கெட்ல? ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன் கை உள்ள வச்சிருக்கிற? எடுறா, வா. இதான் என்னோட அரண்மனை. நல்லா இருக்க. இங்க நீ தங்கிக்கலாம். வாடகை கேட்க மாட்டீங்களே? வாடகை கேட்ட மட்டும் கொடுத்துட போறியா? நீங்க கேட்க மாட்டீங்க, உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. அது எப்படா புதுசா வந்த உனக்கும் கூட தெரியுது? என் முகத்துல எழுதி வச்சிருக்கா இழிச்சு வாயான்னு. ஐயோ அப்படி ஒண்ணும் இல்லைங்க. அது வந்து ஏமா வராத காக்கா இப்படி கூப்பிட்டு இருக்கு? மனிதா, தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா பசி வந்தா 10 பறந்து போயிடும்.
காக்கா சோத்த தானே எடுக்கும், இலையும் எடுக்குமா? யோ, வெளியே வாயா. என்னம்மா? நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? என்ன என்ன பொம்பளை கைய பிடிச்சிட்டானே எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. மரியாதை வெளியே வாயா. வாயா. என்ன என்னம்மா? என்ன 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 நான் அது சாதம். சாதம் நான் காக்காக்கு வச்சனா இல்ல உனக்கு வச்சனா? ஐயோ, உங்க சாதமா? தெரியலையே. காக்கா ஒரு பறவை, அது மேல வச்சிருக்கிற பறவை பாசம் கூட ஒரு மனுஷன் மேல வச்சக்கூடாதா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க கா கான கூய் கூய் உங்க குயில் குரல் தேஞ்சிடக்கூடாதுன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குன்னு நீங்க விருந்தொன்னு வேற வைக்கணும். ஓஹோ, அப்ப இது போதாதுங்கறியா? அம்மா தாயேன்னு கேட்டா நானே போட்டுந்திருப்பேன்ல. பசியில அறிவு வேலை செய்யறேம்மா. டேய், இதானே வேண்டாங்கிறது. இல்லாத அறிவு எப்படா வேலை செய்யும்? யாருப்பா இது? சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா சரித்திர புருஷனா? சாதாரண ஆளுதான்ப்பா. கைப்பிடி சோறு, கரண்டி குழம்பு, கடிச்சிக்க அப்பளம், தொட்டுக்க ஊறுகா. காசு இருந்தா மீன், இல்லைன்னா கருவாடு. இப்படி சாதாரண ஆசையோட வாடுறவன் தான் இப்போதைக்கு கேர் ஆஃப் ஐயர். டேய், காக்காக்கி வச்ச சோறு காக்கா மாதிரி மரத்துக்கள் நின்று சாப்பிடாத. மனுஷ மாதிரி உள்ள போய் உட்காந்து சாப்பிடு. சரி, நில்லுங்க நில்லுங்க. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நேத்து உங்க ஆட்டத்தை பார்த்தேன். சூப்பர் சூப்பர். என் ஆட்டத்தை பாத்தியா? இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன பண்ணிருக்க? உங்க பேரு சரசன் ஐயர் சொன்னாரு, அதான் சரசன் கூப்பிடணும்னு கூப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. யோ, குடல் காயும் போதே கும்மாளமா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இது வேற சேனல். ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அதுவும் சாதம் தானா? ஏன்டா உனக்கு விவசாயே இல்லையா? இல்லையே. என்ன என்னமா பண்ண சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க நின்னீங்கன்னா காக்காய்க்கு சாம்பார் சாதம் மட்டும் தானா, ரசம் தயிர் எல்லாம் இல்லையான்னு கேட்பான். ஓ, அதெல்லாம் கூட இருக்கா? சிரிச்சது போதும், போமா. டேய், வரும்போது அனாதைங்கிறீங்க, இப்படி அழிச்சாட்டியம் பண்றீங்களா? செருப்பால குடுக்க வந்த நீயும் கடையும். யோ செல்வராஜ், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னால ஒரு பொம்பளை கூட என் கடைக்கு வியாபாரம் பண்ண வரமாட்டான். இதை என்ன பண்ண சொல்ற? உன் கடையில திருடுற மாதிரி தெரிஞ்சது, அதனால தட்டிட்டேன். உனக்கு உதவி பண்ணலாம் நினைச்ச மாதிரி என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். சார், இந்த கவுன் எப்படி இருக்கு பாருங்க சார். அடடே, ரொம்ப பிரமாதமா இருக்கு. உண்மையை சொன்னா நான் கூட இந்த மாதிரி தைச்சதில்லப்பா. ஆமா, இந்த வேலையெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? கோயம்புத்தூர்ல சார். கோயம்புத்தூர்லயா? ஓ, பாட்ஷா டெய்லர் கிட்டியா? இல்ல சார். மெர்லின்ல? இல்ல சார். பின்ன எங்கடாப்பா கத்துக்கிட்ட? இதுக்கு உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? பொய் சொல்றவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உண்மையை சொல்லு. ஜெயில சார். ஜெயிலியா? அங்க எதுக்கு போன? சும்மா 6 மாசம் உள்ள போயிருந்தேன் சார். அப்ப கிளம்பு சார். முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொல்றேன். சரி, இதுக்கு கூலி கொடுங்க. கூலியா? உனக்கு கும்பிடு போட்டு அனுப்புறேன், அது பத்தாது? ரொம்ப நன்றி சார். பொய் சொன்னா பொய்ய பிடிக்கலைங்கிறீங்க, உண்மையை சொன்னா ஆள பிடிக்கலைங்கிறீங்க. ஆமாடா. யோ, முதல்ல கை விடுறா. இதப்பா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. 1 2 3 என்றதுக்குள்ள இந்த தெருக்கோடியில போய் நீ நிக்கல மவனே, உன்னை கிழிச்சு தேய்ச்சிருவேன். போடா. வடிவேல், வாட்டர் வடிவேல், மறுபடியும் இந்த ஜெயில உள்ளார உன்னை பார்த்தேன் மாவானே. சார், கொஞ்சம் வாங்க சார். வாங்க சார். எதுக்குப்பா? கையை கொடுங்க சார். ஏன்? அட கொடுங்க சார். எதுக்கு சார்? என்னால உங்களை மறக்கவே முடியாது சார். ஏன்? எனக்கு முதல்ல வேலை கொடுத்தது நீங்க தான் சார். உங்களை நான் மறக்கவே மாட்டேன். நான் ரொம்ப ஓபன். அப்படிதான் சார் இருக்கு. ஓபனா பேசுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் வரட்டுமா சார்? வா சார். ஓகே. நல்ல வேளை மோதிரமெல்லாம் இருக்கு. ஜெயில இருந்தவனாச்சே, குலுக்கும் போது எங்க மோதிரத்தை உருவிட்டு போயிருவானான்னு பார்த்தேன். இந்த விரலில் போட்டிருந்தேன். வலது கையில் இருந்த மோதிரம் இடது கைக்கு எப்படி வந்தது? யோ, யாரியானே புள்ளார் மாதிரி மரத்தில் உட்காந்துருக்க? என்ன விஷயம்? கமனரியா, நான் சோகத்துல இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. கல்யாணமா ஆகல, அப்புறம் என்ன சோகம்? வேலை போயிடுச்சு. அவள தானே. இந்த பார், இந்த கொசு வைக்க தான் மருந்து கிடையாது, சோகத்தை வைக்க கை கண்ட மருந்துக்குது. வா போலாம். எங்க? மருந்து கடைக்கு தான், வா போலாம். வா. என்ன ஐயரே, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இங்கேயும் கூட நான் உட்கார கூடாதா? எவன் எங்க உட்கார்ந்தா உங்களுக்கு எல்லாம் என்னடா? இந்தியாவில் இப்படி கேட்கறோன்னு முதல்ல க்ளோஸ். என்ன ஐயர் ஏன் இடத்துல வந்து படுத்துட்டு இருக்காரு? தண்ணி அடிச்சு நான் தரையில படுக்கணும், இவரு பெட்ல படுப்பாரா? ஏந்திரு. சரசு, பொம்பளைக்கு என்ன வேலை?
ஆம்பளைங்க இருக்கிறதுல பொம்பளைங்க வரக்கூடாது தெரியாத உனக்கு? என்ன குடிச்சிட்டு வந்தியா? இதுனா என் புது பழக்கம்? இதெல்லாம் ஒண்ணும் புது பழக்கம் இல்ல, ரொம்ப நாளா பழகினது. நடுவுல கொஞ்சம் விட்டேன், திருப்பி ஆரம்பிச்சுன்னா இப்ப ஆல்ரெடி. முதல்ல வெளிய போயா. என்னது வெளியே போறதா? அங்கேயும் படக்கூடாது இங்கேயும் படக்கூடாதுன்னா மனுஷன் எங்க தான் படுக்கிறது? உன் வீட்ல போய் படு. இது ஓம் வீடா? வீட்டே மாத்துறாங்களா? சரி பரவாயில்ல, நீ அங்க படு, நான் இங்க ஓரமா படுக்கிறேன். யோ ஏந்திரியா. சின்ன பாட்டு பாடுமா. பாட்டா? முதல்ல ஏஞ்சி வெளிய போயா. என்ன இது? சரி நான் அங்க படுத்துக்கிறேன், நீ அந்த பார்வை எனக்கு கொடுத்துரு, நான் போட்டு படுத்துக்கிறேன். என்னாச்சு 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 பாச்சே என்ன என்னக்காச்சு? அது வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்தப்ப இவர்தானே இருந்தாரு? இவர் இல்ல, இவர் நான் கத்துனதுக்கு அப்புறம் தான் வந்தாராமா. அதுக்கு முன்னால யாரும் வரலையா? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ தனியா படுத்திருக்கிறியா, அந்த பயத்துல பிரமையில கத்திட்ட. பயத்துல கத்திருச்சு, நீங்க எல்லாம் போங்க போங்க. ஏடா உன்னை திண்ணையில தானே படுக்க சொன்னேன், எங்க போன? தண்ணி வாங்க. எத்தனை தடவை சொல்ற உன்னை தண்ணி அடிக்க வேண்டான்னு? என்னடா இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுதா என்ன பண்ணிருப்பேன்னு. தண்ணி அடிச்சா உனக்கு தலைகால் தெரியாது, நீ பக்கத்தால இருந்தா அதுக்கு தலைகால் தெரியாது. நான் ஒண்ணும் தப்பு. தெரியும் தப்பு பண்ணும்போது தண்டிச்சா அவன் திருந்துவான், சப்போர்ட் பண்ணா மறுபடியும் தப்பு தான் பண்ணுவான். நான் தப்பு ஒண்ணும் பண்ணலையே. ஏன் இப்ப தப்பு பண்ணணுமா? வா. பெட்ஷீட். அத பார்த்தா பெட்ஷீட் மாதிரி உனக்கு தெரியுதா? இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன சொன்ன? தேங்க்ஸ் சொன்னேன். சரசக்கா சேதுபதி பையோட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காருக்கா. எங்க போறாரு தெரியலக்கா. சேது சேது இங்க வா. வா சொல்றேன்ல, வாயா. வாப்பா. அட வாப்பா. எங்க சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு வர அளவுக்கு நான் நடந்துக்கலையே. உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஆஹா. இல்ல சரசு, உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நில என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு போயா. ராத்திரி குடிச்சிட்டு உன் கையை பிடிச்சிட்டு வீட்டுல படுத்துட்டு சேச்சே, சேதுபதி பண்ணது தப்பு. எங்க ஐயர் அப்பாவுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு புரியலையே. ஏன் இவ்வளவு தத்தியா இருக்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? அப்படின்னா இன்னும் தெரியலையா? ஒரு பொண்ணு மேல, அதுவும் அழகான பொண்ணு மேல ஆசைப்படுறதாயா உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு அழகு. நீ ஆசைப்பட்டா என்ன பண்ணணும்? கொண்டவனா வந்திருக்கணும், குடிக்காரனா வந்திருக்க கூடாது. சரசு. ஐயோ உன்கிட்ட பேச என்னால ஆவாது. இவ்வளவு மாங்கா மடையனா இருக்கியே. யோ ஒரு பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு பாக்குறேன், விட மாட்டியே. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். சரசு நான் ஒரு அனாதை. ஆமா நீ மட்டும்தான் அனாதை. நானு விக்டோரியா மகாராணி, மேடம் டயானா. நீ அண்ணா நகர் அனாதனா, நான் அம்ஜிக்கர் அனாதை. அனாதைக்கு அனாதை தானே ஆதரவு. நான் மேல வெட்டி இல்லாதவன், கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஆமா இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி தொலை. லவ் பண்றேன் சொல்றதை தவிர மீதி எல்லாமே சொல்லு. உனக்கு வேலை தானே வேணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராமா கம்பெனி இருக்கு, அதுல டெய்லி உனக்கு ஒரு வேஷம் வாங்கி தரேன், போதுமா? இப்போ அது சொல்லியா? என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு சொல்லு. ஐ லவ் யூ. கொஞ்சம் அழகா சொல்லலாம்ல. அப்படியா? ஐ லவ் யூ. புள்ளையரப்பா, முதல்ல நான் நாடகத்தில் நடிக்க போறேன், நீ தான் எனக்கு வழி காட்டணும். ஒரு கட்டு கணேஷ் பீடி கொடுப்பா. கணேஷ் பீடியா? ஏன் இரு, தப்பா நினைச்சுக்காத. சாஸ்திரம் சொல்ற வாயால இந்த சனியனை வச்சு ஊதுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ நான் ஐயர் இல்லப்பா, நாடகத்துக்காக இந்த தாடி ஒட்டி இருக்கு. ஆள் கிடைக்கலங்கிறதுக்காக நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தா உமா கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாவது தத்து புத்துன்னு பேசிய காரியத்தை கெடுத்தாது. நாங்க சொல்ற மந்திரத்தை திருப்பி சொன்னா போறோம், புரிகிறதோ? எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய மணி விழா என்பதற்காக அல்ல, உங்கள் முகத்தை பார்த்தா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க, அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த மணி விழா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்முடைய இயக்கத்தின் தளபதி போர்வாள் கோயில்சாமி, ஏண்டா என் பேருக்கு மட்டும் தானே கைத்தட்ட சொன்னேன்? நான் சொல்லிங்க. அவருடைய வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த விழாவுக்கே நான் ஒத்துக்கொண்டேன். எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது முக்கியம் அல்ல, என்ன செய்தான் என்பதுதான் முக்கியம். இங்க கைத்தட்ட சொல்றான். என் ரத்தத்துக்கும் மேலான, என் உடன் பிறப்புக்கும் மேலான எழுச்சி மிகு பாசமிகு தீ பொறிகளே, தீ பந்தங்களே,
உங்கள் மகிழ்ச்சி எனக்கு தெரிகின்றது, உங்களது ஆரவாரம் எனக்கு புரிகின்றது, உங்களது சந்தோஷம் எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இன்று தானை தலைவனுக்கு பிறந்த நாள் விழா. நான் தலைவர் என்னை வாரிசாக அறிவிப்பார் என்றோ அல்லது கட்சியில் எனக்கு தலைமை பதவி கிடைக்கும் என்றோ இந்த மணி விழாவை இன்று நான் ஏற்பாடு செய்யவில்லை. எனக்கு ஆட்சி முக்கியம் அல்ல, கட்சி தான் முக்கியம். பதவிக்காக கட்சியை உடைப்பான் இந்த சைக்கோ என்று பேசிய எத்தர்களின் வாயை அடைப்பதற்காகத்தான் இந்த மணி விழாவை இன்று நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். இந்த கட்சியின் நலனுக்காக வாழ்நாள் எல்லாம் தலைவரின் காலடியில் விழுந்து கிடப்பேனே தவிர ஒருபோதும் கட்சியை உடைக்க மாட்டான் இந்த சைக்கோ. அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ. தலைவர் மேலே மேலே சென்று கொண்டிருக்க வேண்டும், அதை இந்த தொண்டன் கீழே இருந்து பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சைக்கோவினுடைய லட்சியம். அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ. போய் நீரும் போய் தீர்த்தத்தை ஊத்திட்டு வரும். சாமி பார்த்து போக கூடாது. டேய், சாமிக்கு வேற தீர்த்தம் போடுறா, நீங்க போங்க. அவரின் மணிவிழாவின் போது ஐயர் வேடம் அணிந்த ஒருவரால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டார். தப்பி ஓடிய குற்றவாளியை போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். சரசு, சரசு, என்னையா இந்த நேரத்துல?
இவ்ளோ பணம் நம்ம வீட்லயே புதைச்சிடலாங்க. உயிர் இருக்கே. ஐயோ இவர இல்ல, பணத்தைங்க. தலைவர் நம்மளெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டாரு. அண்ணா அழாதீங்கண்ணே. என்னால தாங்க முடியலையே. உட்காருங்கண்ணே. இந்த இரங்கல் கூட்டத்தை கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் முனுசாமி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதை நான் வழிமொழிகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மறைந்த நம்ம தலைவரோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நாம எல்லாரும் அஞ்சலி செலுத்த கூடியிருக்கோம். ஆனா நாம இப்ப எடுக்கிற முடிவு தான் அவருக்கு நாம செலுத்துற உண்மையான அஞ்சலின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவருக்கு பின்னாடி நம்ம கட்சியோட தலைவரை, அதாவது புது முதல்வரை தேர்ந்தெடுக்க நாம எல்லாம் இங்க கூடியிருக்கோம். நான் பல வகையில யோசனை பண்ணி பார்த்ததுல அடுத்த முதலமைச்சரா வர்றதுக்கு எல்லா தகுதியும் நம்ம கோவிந்தசாமிக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆளுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்குதுன்னு அந்த ஆளு சாகரப்ப சொல்லிட்டு செத்தானாயா அவங்ககிட்ட? ஏய் விளையாபதி, யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? என் தலைவரே இவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு, நீ கை நீட்டி பேசுற? கை என்னடா காலை நீட்டி வந்தா கபோதி. டேய் உட்காருங்க. இவன் தான் அண்ணன் எப்ப ஒளியவா திண்ணை எப்ப காலியாகும்னு திட்டம் போட்டுட்டு இருந்தவன். இவனுக்கெல்லாம் தோண போறீங்களா? டேய் முன்சாமி, வீட்டுல உட்காந்து முடிவு எடுத்துட்டு இங்க வந்து முடிவு பண்றதா நடிக்கிறையா? எவ்வளவு வாங்கின? வளையாபதி, வார்த்தை அளந்து பேசு. என்னையா அளந்து பேச, அளக்காம பேச, பேசிட்டாயா ஆகணும். கோவிந்தசாமி, 3 வருஷத்துக்கு முன்னாடி சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் சைக்கிள் கடை வச்சிருந்த. 2 வருஷத்துக்கு முன்னாடி தேரடி வீதியில நடந்த கூட்டத்துல கோவிந்தசாமி மாலை போடுறீன்னு போட்டு உள்ள நுழைஞ்ச. 1 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கோ வாரார், சைக்கோ போறார், சைக்கோ பேசுறாருன்னு பிலிம் காமிச்ச. இப்ப முதலமைச்சர் ஆளான்னு பாக்குறியா? அது என்னோட சொந்த திறமை. ஏன்னா திறமை மாமா வேலை பாக்குறதா? வளையாபதி, பொது இடத்துல இப்படி எல்லாம் பேசலாமா? ரொம்ப அசிங்கமா இருக்கு. பேசித்தாயா ஆகணும். உள்கட்சி விவகாரம் வந்துட்டா பேசித்தாயா ஆகணும். இவன் அசிங்கம் எல்லாம் நான் பேசக்கூடாதோ? இவன் பொண்ணுகளை வச்சு கேவலமான வேலை பார்த்து குறுக்கு வழியில தலைவன் மேல வந்துட்டான். இப்ப இவனை முதலமைச்சர் ஆக்கிட்டு நம்ம எல்லாம் வெளியே வேடிக்கை பார்க்கணுமா? அது என்ன முடியாது. ஏய் வளையாபதி, பொத்துறாடாய். வளையாபதி நிறுத்துங்க. நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஆட்சி தான் கவுந்துரும். ஆட்சி கவுந்தாலும் கவலை இல்ல, நான் முதலமைச்சர் ஆகாட்டி கவலை இல்ல. இந்த அயோக்கிய பையன் மட்டும் முதலமைச்சர் ஆக கூடாது. இல்ல நான் கவர்னர் ஆட்சி தான். என்னடா ரொம்ப நேரமா சொல்றீங்க, அரிப்பே அடங்க மாட்டேங்குது. உன் தொடை சொரிஞ்சா அரிப்பு நிற்கும். ஏன் தொடை சொரிஞ்சா? ஒரு டீ போடுங்க. காசு இருக்குதல்ல? இல்லையே, ஓடி போய் அங்கே 2 கட்டு எடுத்துட்டு வரேன். சரி நில்றா. கட்டு எடுத்துட்டு வரேன். கட்டு எல்லாத்துக்கும் தெரியாம உங்ககிட்ட இருக்கு. காசு கம்மியா இருந்தா ஒரு டீ மட்டும் சொல்லுங்க. உன்னுடைய பெருந்தன்மை நீ சொல்லிட்ட. உன்னை விட்டு நான் எப்படிப்பா டீ குடிக்கிறது? ஐரே, நான் சொன்னது எனக்கு மட்டும்தான். உங்களுக்கு மட்டுமா? எனக்கு ஒரு கப் டீ போடு. உங்களுக்குமா? காசு என்ன? அர்ப்பனுக்கு வாழ் வந்து அத்தராத்திரியில் கொடை பிடிக்கிற கதையா இருக்குது. ஒரு டீ வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் கட்டு கொண்டு வர்றது நீயா தான் இருப்ப. கவர்னரின் ஆட்சி உடனடியாக அமலாக்கப்பட்டது. விரைவிலேயே நமது நாட்டில் தேர்தல் நடைபெறும் என்று கவர்னரின் ஆலோசகர்கள் பத்திரிகையாளரிடம் கூறினார்கள். நாட்டில் அமைதியை காக்குமாறு கவர்னர் கூறியுள்ளார். இது ஜனநாயக படுகொலை என்று சைதை கோவிந்தசாமி ஒரு அறிக்கையில் டீ வேண்டாம். ஒண்ணு வேண்டாம். வேண்டாம் டீ வேண்டாம். என்ன ஐயரே இது? டீ கேட்டாங்க குடிக்காம போறாங்க. ஒரு வாரமாவே இந்த 3 பேரும் ஒரு மார்க்கமாவே இருக்கிறாங்க. என்ன ரகசியமா இருக்கும்? தெரியாமலா போயிடும். இந்த டீயை குடிக்காம பண்ணிட்டீங்களே. உனக்கு டீ வேணுமா? டீ எஸ்டேட் வேணுமா? எஸ்டேட்டா? இதுக்கே வாய புழக்கறியே. உண்மையிலேயே வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? இத பாரு, நம்மளுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கா இல்லையா? ஆமா. அத நம்ம அனுபவிக்கணுமா வேண்டாமா? வேணும். இதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வேணுமா வேண்டாமா? வேணும். இப்ப அதுக்கான ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இருங்க சொல்றேன். சொல்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம். சிரிங்க, நல்லா சிரிங்க. இதை விட கேவலமா கூட சிரிங்க. இப்படித்தான் கலிலியோ உலகம் உருண்டைன்னு சொன்னாரு. அவர் என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க, கல்லாலேயே அடிச்சு கொன்னாங்க. உன்னையே நீ எண்ணிப்பாருன்னு சாக்ரட்டிஸ் சொன்னாரு. அவர் என்ன பண்ணாங்க? விஷம் கொடுத்து கொன்னாங்க. உங்க 2 பேத்துக்காக நான் தியாகி ஆயிடுறேன். கோச்சிக்காதுங்க ஐயரே. நாம கட்சி ஆரம்பிச்சு ஜனங்க ஓட்டு போட்டு நாம ஆட்சிக்கு வருதுன்னா எவங்க நமக்கு ஓட்டு போடுவோம்?
வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்க. நம்ம ஆட்சிக்கு வர்றதுக்கா கட்சி ஆரம்பிக்கிறோம். அவனவன் ஆட்சிக்கு வந்து சம்பாதிக்கணும். நம்ம சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கணும். நம்ம கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்கணும்னா கட்சி தான் கை கண்ட மருந்து, அரசியல் தான் சர்வரோக நிவாரணி. கட்சிக்கு நன்கொடை வசூல் பண்ணுங்கிற பேர்ல கன்சாமி கொடுத்தா, ராமசாமி கொடுத்தா, குப்சாமி கொடுத்தா, கிருஷ்ணன் கொடுத்தான்னு 1 லட்சம் ரூபாயை பேங்க் டெபாசிட் பண்ணிடுவோம். ராமசாமி கந்தசாமி ஆறுசாமி தான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. அவன் ஏன் கொடுக்கணும்? அதாவது அவங்க கொடுத்ததா சொல்லி நம்ம பணத்தை நம்மளே பேங்க்ல போட்டு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கிடணும். அப்புறம் நம்ம மகாநாடு நடத்துவோம். 100 ரூபாய் நுழைவு கட்டணம். 1,00,000 பேர் திரண்டார்கள். 1,00,000 பேரா? வேண்டாம், நம்ம 3 பேர் போதும். 1,00,000 பேர் திரண்டார்கள், கோடி கணக்கா வசூலாச்சுன்னு கணக்கு தானே காட்ட போறோம். இதுக்கெல்லாம் கணக்கு கேட்க மாட்டாங்களா? கணக்கு கேட்கவே மாட்டானுங்க. இதுல எல்லாருமே திருடனுங்க. அவன் நம்மளை கேள்வி கேட்டா நம்ம அவனை திருப்பி கேள்வி கேட்போம்ல. என்னப்பா சொல்ற? அட என்ன சொல்ற? நீங்க சொல்றத பார்த்தா நடக்கிற மாதிரியும் இருக்கு, ஆனா நடக்குமாங்கிற பயமும் இருக்கு. முதல்ல என்ன சொன்ன? நடக்காதுன்னு. இப்ப என்ன சொன்ன? நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு. நாளைக்கு நடக்கும்னு சொல்லுவேன். நடந்துகிட்டே இருந்தாதான் பாதையை கடந்துகிட்டே இருக்க முடியும். ஆமா, இவ்வளவு பெரிய வீடு வாங்கிருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்க? நம்ம நாட்டுல நினைச்ச ஆரம்பிக்கக்கூடிய தொழில் கட்சியும் கான்வென்ட் ஸ்கூலும் தான். கான்வென்ட் ஸ்கூல் திறக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணுமில்ல? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, பணம் தான் தேவை. அதுவும் நம்ம பணமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, கட்சி தலைவங்கிறவனுக்கு ஒரு பர்சனாலிட்டி தேவை. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறவனெல்லாம் நல்லவன் நினைக்கிற நாடு இது. அதனால நீ இன்னையிலிருந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டிக்கு மாறிக்கிற. இதை பாருமா, நீ நம்ம கட்சி கொடி ஓட்ட பார்டர் சேலை தான் கட்டுற. ஏன்னா இன்னையிலிருந்து நம்ம கட்சிக்கு கொள்கை வரப்பு செயலாளரே நீ. அப்ப நீங்க? நான் அப்படியே தரத்துல போக வேண்டியதுதான். வயசாயிருச்சுல, அவை தலைவராக்கலாம். வேணா கூப்பிடுவீங்க, இல்லைன்னா அவுத்து விட்டுருவீங்க. சரி, கட்சின்றோமே, கட்சிக்கு ஒரு பேர் வைக்க வேண்டாமா? குழந்தைன்னு பிறந்தா பேர் வச்சுதான் பாக்கணும். என்னங்க கட்சிக்கு என் குலதெய்வம் பேர் வைக்கலாமா? உன் குலதெய்வம் பேர் என்ன? முண்டக்கண்ணி அம்மன். முனியாண்டி விலாசுன்னு நினைச்சுக்குவாங்க. அப்ப எங்க அம்மா பேர் வச்சுக்கலாமே? அது நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஊர் பேருக்கோ இல்ல நாட்டு பேருக்கோ வச்சுக்கலாம். நாட்டுக்குன்னா என் பேரு தான் வைக்கணும். வச்சுக்கலாம். அதாவது மக்களை நம்பி தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம். இந்த கட்சி பேர்ல மக்கள் இருக்கணும். சரி. ரெண்டாவது, கழகம்னு ஒண்ணு இல்லாம எந்த கட்சியும் இந்த நாட்டுல போனி ஆகாது. அதனால மக்கள் கழகம் சின்னதா இருக்கு. மக்களை முன்னேற்றத்துக்கு தான் நாம கழகம் ஆரம்பிச்சிருக்கோம். முன்னேற்ற மக்கள் கழகம், கழக முன்னேற்ற மக்கள், மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் முன்னேற்ற கழகம். இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு என்னுடைய வணக்கம். நம்ம நாட்டில் நிறைய கட்சி இருக்குது. என்னடா இவனுக்கு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தொந்தரவு பண்றான்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் இப்ப நல்லவங்களுக்கு ஓட்டே போடுறது இல்லையே. அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். மைக்கு போட்டவனையும் சுண்டல் விற்கிறவனையும் தவிர வேற யாருமே இல்லை. லட்சம் மக்களுங்கிறீங்க. மேடை நேரம்னா அப்படித்தான் பேசணும். கேட்கறதுக்கு ஜனங்க இருந்தா நான் ஏன் அப்படி பேசுறேன்? நான் பேசுறது மேடையில் இருக்கிறவங்களுக்காக இல்லைன்னா புதுசா எவனாவது கட்சி ஆரம்பிச்சா அதுல போய் சேர்ந்துருவாங்க. கூட்டம் தான் இல்லையே, கூட்டத்தை முடிச்சிடுவோமா? முடிக்கிறதா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? இதுக்கே 10 லட்சம் செலவாயிடுச்சே. அட, கட்சி ஆரம்பிக்கும் போதே கணக்கு பாக்குறவனெல்லாம் காணாம போயிருக்காருங்கடா. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கு. இப்போ நம்ம பீச்சில் ஆரம்பிச்சிருக்கிறோம். கூப்பிடுற தூரத்துல தான் கோட்டை இருக்குது. அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியது. போய் சேர்ந்துருவீங்க. இப்படியே போனா பரவாயில்ல, கோட்டை வரும். கொஞ்சம் இப்படி திரும்பினா சென்ட்ரல் ஜெயில் தான் வரும். பாத்துக்கோங்க. வரட்டுமே, அது என்ன நமக்கு புதுசா? நேட்டிவ் பிளேஸ் தானே. இல்ல, அடுத்த கூட்டத்தை அங்கேயே ஆரம்பிச்சிடலானே. காசு கரையதே தவிர நம்ம கட்சியில ஒரு பயலும் சேர காணா. கடல் கரையில கூட்டத்தை போடுங்க, அலை அலையா கூட்டம் வரும்னு சொன்னீங்க. அன்னைக்கு கடல்ல கூட அலை வரலையே. அட என்னப்பா ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கீங்க? அடுத்த மரத்தை சுத்தம்னா அடி வைத்த பார்த்தா எப்படி? 10 மாசம் ஆக வேண்டாமா? 6 மரத்தை யோசிக்கணும். உங்ககிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு. இருக்குப்பா. பொது ஜனங்களை சேர்க்கறதுக்கு இன்னும் ஏதோ ஒண்ணு குறையுது. ஏதோ குறையல, ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன? அது என்கிட்ட இருக்கிற கவர்ச்சி. கூட்டத்தை கோவில் திருவிழா மாதிரி இருக்கு. என்ன கூட்டம்! ஐயா, கூட்டம் கூடனா சரியா போச்சாயா? ஓட்ட போட வேணாமா? இந்த ஜனங்களை நம்ப முடியாதுப்பா. நாமளும் எதிர்கட்சி மாறி மாறி ஆண்டதுல ஜனங்க கொஞ்சம் நொந்து நூலாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் ஜெயிக்க வச்சிருவானுங்க.
அப்புறம் நம்ம பழப்பு நாரிடும். பேயாண்டதும் பார்த்தாச்சு, பிசாசாண்டதையும் பார்த்தாச்சு. புதுசா ஒரு சைத்தானுக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்ககிட்ட நான் கேட்டேன். இல்லைங்க, நீங்க சொன்னதையே ஒரு உதாரணத்தோட சொன்னேன். உதாரணத்துக்கு சொல்லாத, உருப்படியா அதாவது சொல்லு. வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் நான் இழந்தேன், அப்புறம் எந்த ஜென்மத்தில என்னால் ஆக முடியாது. நான் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக என் கட்சி தலைவனே காலி பண்ண வேண்டாம். நான் இவன் யாரா சுண்டகா பையன்? உங்களுக்கு வெக்கமா இல்ல? எவனா ஒருத்தன் ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேப்பரையும் புத்தகத்தையும் கொண்டாந்து காமிக்கிறான். இத பார், உயிரே போனாலும் சரி நான் முதலமைச்சர் ஆகியே தீரணும். தலைவரே, அதுக்காக உங்க உயிர் போகணுமா? என் உயிர் இல்லடா. வணக்கம் தலைவரே. திண்டுக்கல் தொகுதி. உங்க தொகுதியில எப்படி இருக்கு? அம்மா வந்து ஆடிட்டு போன பிறகு மத்த கட்சிக்காரலாம் ஆடி போயிருக்காங்க. ஜனங்கள்லாம் நம்ம கட்சியை பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிறாங்க. டெஃபினட்டா நம்ம கட்சி தான் ஆட்சிக்கு வரும். வருங்கால முதல்வர் வருங்கால முதல்வர் கரெக்ட். ஜனங்களை கவுக்கிறதுக்கு கவர்ச்சி மட்டும் போதாது, சிம்பத்தியும் வேணும். சிம்பத்தினா அனுதாபம். அனுதாபத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? வரலாறு தெரியாம பேசாரு சேதுபதி. இந்த நாட்டுல ஆட்சிக்கு வந்த அத்தனை பேருமே செத்தவன் போட்டோவை காட்டி தான் ஆட்சிக்கு வந்திருக்கான். போன எலெக்ஷன் ராமசாமின்னு ஒருத்தர் செத்து போயிட்டான். அவன் பொட்டாட்டி எங்கேயோ எருமாடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவளை கொண்டு வந்து எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. இந்த ஜனங்க யாரு என்னன்னு கேட்டாங்களா? ராமசாமி செத்து போயிட்டானே, அவன் பொண்டாட்டின்னு எல்லாம் ஓட்ட குத்திட்டாங்க. இங்க லேடி செட்டு பேர் ஜாஸ்திப்பா. சரி, நம்ம கட்சியில யாரும் சாகலையே. சாகடிச்சிருவோம். யார? நீ தான் தலைவன், உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும். நீ தான் சாகணும். சாகிறதுனா சாகிறது இல்ல, சும்மா செட்டப்பு. எப்படி? நாங்க சொல்ற மாதிரி சொல்றோம், நீ தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சிரு. ஜனங்க நம்புற மாதிரி நம்பிடுவாங்க. புரியலையே, எல்லாமே ஒரு மாதிரியா இருக்க. நம்ம ஆளுக்கு தான் சுடுவாங்க. இதெல்லாம் வேணாங்க, ஏதாவது ஏடா கூடமா இத ஆயிடுச்சு. பாரு, நம்ம ஆளுக்கு தான் சுடுவாங்க. அது வெத்து துப்பாக்கி, அதுல சத்தம் தான் வரும், ரத்தம் வராது. ஆனா எதிர்கட்சிக்காரன் தான் சுட்டான்னு பேப்பர்ல நியூஸ் வரும். அப்புறம் என்ன, நீ கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில படுக்க வேண்டியது, நாங்க போட்டோ எடுக்க வேண்டியது, அதை போஸ்டா ஒட்ட வேண்டியது, ஜனங்கிட்ட இருந்து ஓட்ட புடுக்க வேண்டியது. என்னென்ன சொல்றீங்க? சேதுபதியை நீ தான் சுடணும்னு சொல்றேன். நானா? நீ அவனை பரலோகத்துக்கு அனுப்புறியா இல்ல நான் உன்னை அனுப்பிடுமா? கூட இருக்கிறவங்களை அனுப்புறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. தெரியுது இல்ல? என்ன சொல்ற? சரிண்ணே. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நமது அன்பு தலைவர் சேதுபதி அவர்கள் இப்போது உங்களிடையே உரையாற்றவிருக்கின்றார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காதுமா. ஒண்ணு நடக்கலைன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? ஏதாவது நடந்திருந்தா என் வாழ்க்கையெல்லாம் போயிருக்கோம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இது நாள் வரைக்கும் இவர் உங்களுக்கு ஏதாவது நல்லதா சொல்லியிருக்காரா? உங்களுக்கு எதுவும் நல்லதே தோணாதா? வெளியே என்னமோ சத்தம் கேட்குதே, பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சொல்றது கேளுங்க. நமக்கு இந்த மாதிரி குறுக்கு வழிலாம் வேணாங்க. என்னது எனக்கு நல்லதே தோணாதா? நம்ம எதிர்க்க அவங்களுக்கே தெரியாம நமக்கு நல்லது பண்ணியிருக்கிறாங்க. நிறுத்துங்க. என்ன சொல்றீங்க? பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு குரங்க பிடிச்சா அது பிள்ளையாரா மாறிடுச்சு. என்ன பாக்குற? இந்த தமிழ்நாட்டுக்கு இனிமேல் நீ தான் சீஃப் மினிஸ்டர். நீ சீஃப் மினிஸ்டர் ஒய்ஃப், புரியல? பொண்டாட்டி. சேதுபதி வந்து பாடுறா, அந்த கண்குள்ளா காட்சியை பாடுறா. வா வா வா. சின்ன வயசுல கட்சி ஆரம்பிச்சு சீக்கிரமாவே ஆட்சிக்கு வந்த உங்களுக்கு எங்களோட நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துறவங்களுக்கு எல்லாம் மாரியம் கொடுக்கறதா முடிவோட வந்துட்டேன். உங்களுக்கு எந்த வாரியம் வேணும்? நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன் சார். நினைச்சவனுக்கு எல்லாம் மாரியம் கொடுக்க முடியாது. கேள்விகள் ஆரம்பிங்க. ஆனா ஒன் மேட்டர், கேள்விகள் எல்லாம் டக்கு டக்குன்னு கேட்க கூடாது. எனக்கு பிடிச்ச கேள்விதான் கேட்கணும். அதுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். இது என்ன சார் புது வழக்கம்? இந்த கேள்விதான் எனக்கு பிடிக்காது சார். நீங்க புதுமையான சிஎம் தான் சார். இதுதான் எனக்கு பிடிச்ச கேள்வி. உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னத்த சொல்றது, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அவங்க தலையெழுத்து. வாக்குறுதிகளை எப்ப நிறைவேற்ற போறீங்க? நாளைக்கே. நாளைக்கே முடிஞ்சா நல்லா இருக்கும்னு அவர் பிரியப்படுறாரு. ஆனா அது நடக்கூடிய காரியமா? ஆட்சிக்கு வந்தோன்னு அமைச்சர்கள்லாம் சுருட்ட ஆரம்பிக்கிறாங்களா, அதை பத்தி என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தவங்க தப்பு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அவங்க மொத்தமா கொள்ள அடிச்சிருந்தா பின்னாடி வர்றவங்க எப்படி கொள்ள அடிப்பாங்க? அவங்க மொத்தமா சுருட்டிட்டு போகாது அவங்க தப்பு தானே. என்ன நம்ம பெங்களூர் போறத பத்தி சொல்றாரு சார். பெங்களூர் போறதா? உங்க பத்திரிகை நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விளம்பரம் தேவைப்படாதா? ஐயோ கண்டிப்பா வேணும் சார். உங்க திட்டம் ரொம்ப புதுமையானது. அப்படி போடுங்க. நிறைய பேர் படிச்சு பட்டம் வாங்கிட்டு வேலை இல்லாம இருக்காங்களே, அவங்க வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ண போறீங்க? வேலை இருந்தா தானே திண்டாட்டம். வேலையை ஒழிச்சிருவோம். விவசாயிகள் உழ வேண்டியதில்லை. ஆமா. தொழிலாளர்கள் ஃபேக்டரிக்கு வர வேண்டியதில்லை. ஆமா ஆமா. அதிகாரிகள் ஆபீஸுக்கு வர வேண்டியதில்லை. ஆமா ஆமா ஆமா. வாரத்துக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா போதும். சார், மெட்ராஸ்ல பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சே, என்ன பண்ண போறீங்க? அந்த நெருக்கடிக்கு காரணம் என்னன்னா, தினமும் வெளியூர் இருந்து நிறைய பேர் மெட்ராஸ்க்கு வர்றாங்க. ஏன் மெட்ராஸ்க்கு வர்றாங்கன்னு பார்த்தா பீச்சை பார்க்க வர்றாங்க, கடல் காத்த வாங்க வர்றாங்கன்னு தெரியுது. அதனால கடல்ல இருந்து கால்வாயை வெட்டி கிராமத்துக்கு கொண்டு வர போறோம். இனிமே ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பீச்சு, காத்து வாங்க 2 பெரிய ஃபேன். ஏங்கப்பா கையிலேயே ஃபேனா? என்னது கடலை வெட்டி கால்வாயா? என்னங்க சார், நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் நம்ப கூடாது? வருது வருதுன்னு சொன்னாங்க, நம்புனீங்களா இல்லையா? ஆமா. வருது வருதுன்னு சொன்னாங்க, நம்புனீங்களா இல்லையா? சொன்னாங்க, நம்புறீங்களா இல்லையா? ஆமா. அப்புறம் ஏன் இதை நம்ப கூடாது? நம்பிக்கை தான் வாழ்க்கை. எக்ஸ்கியூஸ் மீ. கூட்டம் கலைஞ்சு போச்சு. வணக்கம், வாங்க.
வடிவேல், வால்டர் வடிவேல். என்ன ஜெயிச்சுங்கிறேன் சார், உங்க பாதுகாப்பு அதிகாரியை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வா பார்வதி. உள்ளார போக கூடாதுமா. என்னது? போக கூடாதுமா. நீ வா பார்வதி. போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ பாட்டு போயிட்டே இருக்கிற. போக கூடாதுமா. கத்தாத. போக கூடாதுன்னா ஐயோ சரசு சரசு போய் பாருங்க. ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் உனக்கு ரைட்ஸ் இருக்கலாமா, ஆனா உன்னை உள்ளார விடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல. அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கியா? யோ இன்ஸ்பெக்டர், உன் வேலை போயிருக்கியா? என்ன முழிக்கிற? நீ வாமா. முதல்ல அந்த ஆளை வெளியே அனுப்புங்க. அவர் ரொம்ப நல்லவருமா, உன்னை பத்தி தெரியாதல்ல, அதனால இப்படி சொல்லிட்டாரு. இனிமேல் சொல்ல மாட்டார். யோ, உன்னை பத்தி நல்ல வேணும் போய் சொல்லியிருக்க. இனிமேல் வந்தா மரியாதையா உள்ள விடு. நல்லவன்னு பொய் சொன்னியா? இன்னொரு எமர்ஜென்சி வராமலையா போயிட போகுது? நீ எந்த ஊர் ஜெயில இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து உன் இடுப்பெலும்ப எண்ணுல. என் பேர் வால்டர் வடிவேல் இல்ல. வா சரசு. வா சரசு நீங்க சொல்றீங்க, வெளியில இருக்கிறவன் போ சரசுங்கறான். அப்படியா? அவன் அனுப்பிச்சிட்டுமா? வேணாம் பாவம். அம்மா இது யாரு? பார்வதி. பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க. என்ன என்ன? எம்ஏ. எம்ஏ. எம்ஏவா? படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. உங்ககிட்ட பிஏவா வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்தேன். பிஏவா? பிஏனா எவ்வளவு முக்கியமான வேலை தெரியுமாமா? நான் கூட முக்கியமான வேலை வாங்கி தரேன் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா சார், எனக்கு டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் தெரியும். பிளஸ் எம்ஏ ஹிஸ்டரி அண்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். என்ன சொல்றாங்க இவரு? அவங்க படிச்ச படிப்பே அரசியல் தான் சொல்றாங்க. நான் முதலமைச்சர் ஆனதுக்கு சரசு ஒரு காரணம். அதுவும் இல்லாம சரசு சொன்னா சேதுபதி கேட்டே ஆகணும். அது என்ன உங்களுக்கு தெரியும்? பார்வதி சொன்னா பரமசிவனே எஸ்எஸ். இந்த சரஸ் சொன்னா சேதுபதி மட்டும் என்ன நோவா? எஸ்எஸ் தான். எஸ்எஸ். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த அம்மா என்னோட பிஏ. உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப டான்ஸ். அது டான்ஸ் இல்லம்மா, டான்ஸ். அதுக்கேப்பா டான்ஸ் ஆடுறீங்க? பார்வதி, அது ஒரு கிலோ படிக்கட்டு. அது ஏறி அந்த பக்கம் போனா ஒரு ரூம் இருக்கு, அங்கே நீ தங்கிக்கலாம். இது என்கிட்ட சொல்லவே இல்லையே. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னங்க? ஆமாங்க ஆமாங்க. சேதுபதி, அங்கேயும் தலையாட்டுற, இங்கேயும் தலையாட்டுற. இதுக்குமா? எதுக்கு தலையாட்டுறதுன்னா இல்லையா? போன எடு. போன எடுங்க. ஹலோ சிஎம் ஆபீஸ். நான் ரங்காச்சாரி பேசுறேன். ரங்காச்சாரி ரங்காச்சாரி. ஹலோ, நான் அவருடைய ரைட் ஹேண்ட் ஐயர் பேசுறேன். நான் நாளைக்கு வர பார்க்க வரேன். என்னது, நீங்க வர்றீங்களா? நாங்களே வர்றோம், அதுவும் இப்பவே வர்றோம். நான் உங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் முதலமைச்சர் ஆன எல்லாரும் என்கிட்ட பணம் வாங்கி தான் முதலமைச்சர் ஆனாங்க. நீங்க ஒரு ஆள் தான் என் பணத்தை எடுத்து முதலமைச்சர் ஆயிட்டீங்க. என்ன அவரை பார்க்குறீங்க? நீங்க வண்டியில் எடுத்தீங்களே கோடி கோடியா பணம், அதெல்லாம் என்னோட தான். அந்த வண்டி நம்பர் சொல்லவா? 2255. கரன்சி நம்பர் சொல்லவா? பயப்படாதீங்க, பாக்க. அன்னைக்கு இருந்த சிஎம்க்கு நமக்கும் பிரச்சனை. அதனால என் பிளாக் மணியெல்லாம் ஒரு 40 லாரியில் அடுக்கி சிட்டிக்குள்ள சுத்த வச்சேன். அதில் ஒரு லாரி தான் நீங்க. உட்காருங்க. பணம் இருக்கிறவெல்லாம் முதலமைச்சர் ஆகிறது இல்லை. திருட நான் வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கேன்னா உங்கள்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் இருக்கியா? எதுக்குங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? நீங்க சொல்றதை நாங்க செய்ய போறோம். ஆட்சிக்கு நீங்க வந்துட்டீங்க, எப்படி ஆளுறது நான் சொல்லித்தரேன். எனக்கு வேண்டியவெல்லாம் மந்திரி ஆகணும், வேண்டாதவெல்லாம் டிஸ்மிஸ் ஆகணும். என் ஜாதிக்காரனுக்கு போஸ்டிங் போடணும், நான் சொல்றவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். போலீஸ் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். மொத்தத்தில் நான் சொல்ற ஃபைலை நீ கையெழுத்து போடணும். அதாவது பட்டா இவர் பேர்ல இருக்கு, நீங்க பயிர் பண்ணிக்கிறேங்கிறீங்க. இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா? பிரச்சனை வந்தா நான் பிரச்சனையை தீர்க்கறது இல்ல, பிரச்சனை பண்றவனை தீர்த்துருவேன். ஐயோ, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டேங்க. வேணா நீங்க இந்த நாட்டையே எடுத்துக்கங்க. கொடுத்துருங்க. இது என்ன நம்மளுதான்? ஆமா. நீ பண்ண மாட்ட ராஜா, அந்த சீட்டு பண்ண சொல்லும். ஐயோ, நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. இவ்வளவு அழகா அறிவா கோர்வையா பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. தெரியுது, அதான் நீ சிஎம் ஆயிட்ட. நான் சொல்றபடி நீங்க ஆட்சி பண்ணீங்கன்னா வர வேண்டியது வந்து சேரும், இல்லைன்னா வரக்கூடாதெல்லாம் வந்து சேரும். இதை கை செலவுக்கு வச்சுங்க. கை செலவுக்கு இவ்வளவு பணமா? நீங்க இவ்வளவு பேசணுமா? பணம் சம்பாதிக்கிறது தான் ஆட்சிக்கு வந்தோம். அது நீங்க கொடுத்தா என்ன, ஜனம் கொடுத்தா என்ன? மெதுவாவை போ போ போ. எதுக்கு இங்க நிக்கிற? நான் ஒண்ணு திருடலைங்க. ஆனா நீ போலீஸ்காரன் தானே?
என்னப்பா பண்ற? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உன்னை நம்பி 6 கோடி ஜனங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்கள நினைச்சு கம்மியா குடி. ஐயாவுக்கு பரிமாற. என் வேலைக்காரி முன்னாடி நீங்க என்ன அது என்ன அது இங்கிலீஷ்ல அது இன்சல்ட்டா? அது பண்ணிட்டீங்க. பேரே தெரியாம அதை எப்படிப்பா நான் பண்ண முடியும்? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? தப்பா எல்லாம் ஒண்ணும் நினைக்கல, சரியா தான் நினைச்சிருக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கூடிய உன்னால் நான் அனுபவிச்சிருக்கிறேன். ரங்காச்சாரி கொடுக்கறது தினமும் 30 லட்சம். ஒரு நாளைக்கு 30 லட்சம்னா ஒரு மாசத்துக்கு 9 கோடி. பார்வதி, அந்த போனை என் டைரி எடுத்துட்டு வா. நம்ம கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தரையும் வரிசையா கூப்பிடு. சார், கட்சிக்காரங்க எல்லாம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. சிஎம் பார்க்கணுமா? எதுக்கு எல்லா எம்எல்ஏ ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க? நாளையில இருந்து நீதான் மந்திரி, உடனே கிளம்பி வான்னு சிஎம் எனக்கு போன் பண்ணி சொன்னாருங்க. உன்னையும் மந்திரி ஆக்குறேன், உடனே புறப்பட்டு வான்னு சிஎம் போன் பண்ணாருங்க. எந்த துறைக்குமா? நாளைக்கு வா பேசிக்கலாம்னு சொன்னாருங்க. ஐயோ, வாயா வா. நீ எதிர்க்கட்சி எம்எல்ஏ இல்ல? ஆமாங்க. நீ எதுக்கு இவங்களோட வந்த? என்னையும் உடனே புறப்பட்டு வரும்படி சிஎம் போன் பண்ணாருங்க. மந்திரி ஆக்குறேனா? உலகத்திலேயே எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கு மந்திரி பதவி கொடுக்கக்கூடிய ஒரே சிஎம் இவர்தானுங்க. முதலமைச்சர். அவன் எந்திரிச்சு வந்துட போறான், அங்கேயே போய் மடக்கு போ. சரி சார், கவர்னர் ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. என்னவா? கவர்னருக்கு மந்திரி பதவி கொடுக்கறதா சிஎம் போன் பண்ணி சொன்னாராம். அதனால எப்ப புறப்பட்டு வரான்னு கேட்க சொன்னார். ஐயோ, இவன் அண்டர் கிரவுண்ட்ல தான் வைக்கணும் போல இருக்க. சரி, அது ராங் கால்னு கவர்னர் கிட்ட சொல்லு, நான் இவங்களை பாத்துக்கிறேன். ஓகே சார். இதை பாருங்க, முதலமைச்சருக்கு வேண்டாதவங்க யாரோ சூழ்ச்சி பண்ணி உங்களுக்கெல்லாம் தப்பா போன் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாம் திரும்பி போயிடுங்க. முதலமைச்சரை பார்க்காம போக மாட்டோம். உங்களுக்கு போன் பண்ணவன் புத்திசாலித்தனமா தான் போன் பண்ணியிருக்கிறான். செக்யூரிட்டி இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? என்னங்க சொல்லிட்டு போனாரு? ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் எதிர்கட்சி எம்எல்ஏவும் ஒன்னா இருக்கிற இந்த இடத்துல வெடிகுண்டு வச்சிருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும் போது நீங்க எப்படி வெடிச்சு சாகுறீங்கிறது நான் உட்காந்து பாக்குறேன். ஒழுக்கமா சொன்னா போக மாட்டாருங்க. பாம்பு வச்சிருக்குன்னு எப்படி ஓடுறானு பாரு. சேதுபதி, வெளியே என்ன நடக்குது தெரியுமா? மழை பெய்யுதா? புயல் அடிக்குது. ராத்திரி எவ்வளவு குடிச்ச? எல்லா எம்எல்ஏக்கும் மந்திரி பதவி கொடுக்குறேன்னு போன் பண்ணீங்களா? பதவின்னு ஒன்னா அவனவன் பல்லு வழக்காம வந்து நிக்கிறான். அவன் பக்கத்தால் நின்று எப்படி பதில் சொல்றது? நான் அதை தாங்க முடியல. நான் ஒன்றும் பண்ணலையே. உங்களுக்கு தான் குடிச்ச என்ன பண்ற ஏது பண்றது புரியாதே. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல நாம ஏன் தோத்தோன்னு ஆலோசனை பண்ண உட்காந்துருக்கோம். மூத்த உறுப்பினருங்கிற முறையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒரு வெங்காயமும் நினைக்க வேணான்னா, நீ இப்படி நினைச்சு தாயா இப்படி இளவு வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கிறான். அன்னைக்கே என் பேச்சு கேட்டு என்ன முதலமைச்சர் ஆக்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. உன்னை முதலமைச்சர் ஆக்கியிருந்தா நாங்களாம் ஜெயிச்சிருப்போமா? ஆமா, நீங்கெல்லாம் தோத்து நான் மட்டும் ஜெயிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஜனங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். என் மேல மட்டும் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் தான் முதலமைச்சர்னு அன்னைக்கே பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஜெயிச்சிருப்பீங்க. நான் இந்த நாட்டுக்கு வளர்ப்பு மகனா இருப்பேன். உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே. நீங்க ஒரு ஆளு போறதும் சரி, நாங்க 100 பேர் போறதும் சரி. ஏய், இப்படி சொல்லித்தானே இவனுக்கு டெபாசிட் போக வச்சீங்க. நான் என்ன இழிச்சவன் நான் தனியா போய் மாட்டிக்கிறதுக்கு? அப்ப எம்எல்ஏ பத்தி ராஜினாமா பண்ண போறீங்களா? நான் ஒருத்தர் அடிச்சாவே உனக்கு எப்படி இருக்கு? நான் ஒருத்தர் தனியாக அங்கே போய் மாட்டிக்கிட்டு 200 பேர் சுற்றி நின்று என் வேஷ்டியை விட்டு சட்டையை கிழிச்சு அண்டர்வேரோட வெளியே அனுப்புவாங்க. பத்திரிக்காரை போட்டா பிடிச்சி போடுவான். அதை பார்க்க உனக்கு ஆசையா? இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? அண்ணன் வளையாபதி, அண்ணன் வளையாபதி, நமது அண்ணன் வளையாபதி, நமது அண்ணன் வளையாபதி, அண்ணன் வளையாபதி, அண்ணன் வளையாபதி, நமது அண்ணன் வளையாபதி, நமது அண்ணன் வளையாபதி, அண்ணன் வளையாபதி. சேதுபதி, சேதுபதி, உனக்கு மட்டன்டா. எந்த விளையாபதி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு நினைச்சோம், அவன் எம்எல்ஏ ஆகி நம்ம கட்சியில் சேர்றதுக்காக வந்துட்டு இருக்கிறான். வளையாபதியா? எலெக்ஷன் அப்ப எவ்வளவு அசிங்கா பேசினவன் மேடையில, முதல்ல அவனை வெளியே இருப்புங்க. என்னப்பா திடீர்னு மனுஷன் ஆயிட்ட? அரசியல்வாதியாவே இரு. இத பாரு, நம்ம கட்சிக்கார நம்மளை வாழ்கன்னு சொல்றதை விட எதிர்கட்சிக்கார வாழ்கன்னு சொன்னாதான் நமக்கு மரியாதை. எதிர்கட்சிக்காரனே சொல்றான்னு ஜனங்களும் நம்புவாங்க. எதிரியை எப்பவுமே எதுக்கால வச்சுக்காத, பக்கத்திலேயே வச்சுக்கோ. அதான் பக்க பலம்.
அண்ணன் வளையாபதி அண்ணன் வளையாபதி அண்ணன் வளையாபதி நமது அண்ணன் வளையாபதி. கட்சியில சேர்ந்து உங்களுக்காக உழைக்கணும், நம்ம கட்சிக்காக உழைக்கணும், ஊருக்காக உழைக்கணும், நாட்டுக்காக உழைக்கணும், மொத்தத்துல யாருக்காவது உழைக்கணுங்கிற ஒரு வெறியோட வந்திருக்கிறேன் தலைவா. நீங்க எங்க கட்சியில சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க அறிவும் அனுபவம் எனக்கு வேணும். அதனால கட்சியில மட்டும் இல்ல, எங்க மந்திரி சபையிலேயே உங்களுக்கு இடம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தலைவா, நீங்க கொடுக்கிற இந்த பதவி என் அரசியல் வாழ்வுக்கு கிடைச்ச பரிசா நினைச்சுக்கிறேன். நீங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். என்ன டக்குன்னு காலைல விழுந்துட்டா? உலகி தெரிஞ்சவன் பொட்டுன்னு விழுந்துட்டான். எலெக்ஷன் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு இருந்தேன். டப்புன்னு மந்திரி ஆக்கிட்டானே. சீக்கிரமா சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும். இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே. மந்திரின்னு தானே சொன்னேன், எந்திரின்னு சொல்லவே இல்லையே. இப்பெல்லாம் மந்திரிக்கு காலில் விழுந்தா எந்திரினா தான் எந்திரிக்கணும். வளையாபதி எழுந்துருங்க. இனிமே நீங்க ஒருத்தர் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். நான் நேரா கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி தங்க தேர் இழுக்கணும். வாரேன் தலைவா. என்ன எனக்காக தங்க தேர் இழுக்கிறாங்களா? உனக்காக அவன் தங்கத்தேர் இழுக்கல, அவனுக்காக இழுக்கிறான். புரியலையே. ரொம்ப நாளா அந்த தங்கத்தேர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு. இப்ப மந்திரி ஆயிட்டான்ல, அவன் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுவான். இனிமே கோயில்ல தேர் இழுக்கணும்னா அவன் வீட்டுல இருந்து தான் எடுத்துட்டு வரணும். பார்க்க முடியாது. போங்க போங்கன்னு சொன்ன போங்கள போங்க ஐயா. ஒரு தடவை தான் சொல்ல முடியும். போங்க என்ன பார்க்க முடியாது. கதவை திறந்து விடுங்க. சிஎம் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிக்காருமா. எல்லாம் எனக்கு தெரியும். திறந்து விடுங்க. கோட்டையில இருக்கிறவங்களை விட கூட இருக்கிறவங்க தொல்லை தான் ஜாஸ்தியா போச்சு. நீங்க எல்லாம் இப்படி உட்காருங்க. சார் இப்போ வந்துருவாரு. பெரிய செக்யூரிட்டி ஜனங்களமா இவங்க எப்படி வந்தாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த ஆளை என்ன பண்ணலாம்? யோ இங்க வாயா. என்னம்மா? அவங்க ஓட்டு போட்டுதான் இவர் முதலமைச்சர் ஆனாரு. நீங்க ஓட்டு போட்டு இல்ல. முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்குங்க. இதோ பாருங்கம்மா, எதுக்கு ஒரு முறை இருக்கு. முறையா? அவங்க முதலமைச்சரை பார்க்க விடாம தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? முதலமைச்சருக்கு மாமா முறையா மச்சா முறையா? இதோ பாருங்கம்மா, நான் அந்த முறையை சொல்லல. சரி அதை விடு. முதலமைச்சருக்கு நான் என்ன முறைன்னு தெரியுமா? இதோ பாருங்கம்மா, நான் அந்த முறையை சொல்லலைங்கம்மா. என்ன இப்ப முறையை பத்தி பேசும்போது ஏன் முறைக்கிற? ஐயோ சத்தியமா நான் முறைக்கலம்மா. முறைக்கிறியா? உன் முகர கட்டியா அப்படித்தான் நினைக்கிறேன். விவரம் கேட்டுவேன். இவங்க எல்லாம் படிச்சுட்டு தான் வராங்களா இல்ல பணம் கொடுத்த இன்ஸ்பெக்டர் ஆறாங்களான்னு தெரியல. ஒரு தகராறு நடந்துட்டே தான் இருக்குது. ஏப்பா என்னப்பா தகராறு? பாத்தீங்களா சார் அந்த பொண்ணு பேசிட்டு போனது? யோ அதான் முதலமைச்சருக்கு வேண்டிய பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அப்புறம் ஏன் அதுக்காக வா போன் மரியாதை பேசலாமா சார்? போன வருஷம் மந்திரியா இருந்தாரு மாரிமுத்து, அவரு மச்சிருச்சு கார் கதவை திறந்துள்ளங்கிறதுக்காக மூஞ்சியில காரி தூணு துப்புனாரு. அப்ப என்ன பண்ண? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அது எப்படியோ தெரியும், என்ன பண்ணேன்னு கேக்குறேன். சரி அதை விடு, அதை நான் மறந்துட்டேன். அதுக்கு முந்தின வருஷம் மந்திரி சங்கரலிங்கத்தோட சம்சாரம் போடா புறம்போக்குன்னு சொன்னாங்களே, அப்ப நீ என்ன பண்ண? காக்கி சட்டையை கழட்டி வச்சிட்டியா? போட்டுதானே இருந்த. அவங்கள விட இந்த பொண்ணு எவ்வளவோ பரவாயில்ல. ஒழுக்கமா வேலைப்பாரு வேலைப்பாருன்னு. இன்னொரு எமர்ஜென்சி வராமலையா போயிட போகுது? பார்வதி, கார்ல வரும்போது நம்ம முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்னது? இல்ல சார், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அது நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ சொல்லு. சரச பத்தி குறை சொன்னா உங்களுக்கு கோவம் வரும், அதான். இப்ப விஷயத்த சொல்லல, உன் மேல தான் கோவம் வரும். நான் வேற விதமா சொல்லல. அவங்க நிர்வாகத்துல தலையிடுறாங்க, அதிகாரிகளெல்லாம் மிரட்டுறாங்க, தப்பா பேசுறாங்க. அதனால உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். சிஎம் நல்லவரா இருக்காரு, அந்த அம்மா தான் மோசம் அப்படின்னு வெளியே பேச ஆரம்பிச்சிட்டா, அதுவும் அரசியல்ல ஒண்ணுன்னா 9 என்னங்க? சரசு, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? போலீஸ்காரங்களை திட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் மேல இல்ல. அதுக்கு உனக்கு ரைட்ஸும் இல்ல. நான் உங்க நல்லதுக்காக தான். நல்லதுக்கு பண்ணியோ கெட்டதுக்கு பண்ணியோ அவங்களுக்கு உத்தரவு போடுறதுக்கு நீ யாரு? சரசு, இப்ப எதுக்கு அழுவுற? நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்கல, ஒரே வார்த்தையில கேட்டுட்டீங்களே. உங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சேன், அப்பெல்லாம் கேட்கல. உங்களுக்காக நான் ஆடினேன் பாடினேன், அப்பெல்லாம் கேட்கல. உங்களுக்கு அடிபட்டுச்சு, ஆனா எனக்கு தான் வலிச்சது. நான் பகலா கண் முழிச்சு உங்களை பார்த்துக்கிட்டேன், அப்பெல்லாம் கேட்கல. இப்போ இப்போ நீங்க யாரு? சாதாரண சேதுபதியா? 6 கோடி மக்களுக்கு தலைவர், இந்த நாட்டோட முதல் மந்திரி. உங்களை பார்த்துக்க 1000 பேர் இருப்பாங்க, அத கேட்டுட்டீங்க. என்ன கேட்டேங்கிறியே? நான் என்ன கேட்டேன்?
நீ யாருன்னு தானே கேட்டேன், இப்போ தான் கேக்குறேன். நீ யாரு? நான் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் போறேன். போறியா? நீ யாருன்னு சொல்லிட்டு போ, இல்ல யாருன்னு கேட்டுட்டாவது போ. நீ யாருன்னு கேட்டா, டேய் சேதுபதி நான் உன் பொண்டாட்டிடான்னு சொல்ல வேண்டியதானே முண்டம். இப்ப சொல்லு, நீ யாரு? டேய் சேதுபதி, நான் உன் பொண்டாட்டிடா. சேது, டேய் சேது, என்னடா? என்ன என்ன என்ன? எந்திரிச்சு என்னன்னு பாருங்க. நான் ஒண்ணும் பண்ணல. குடிக்காதேன்னு அவளுக்கு கண்டிச்சு சொன்னதுக்கு அப்புறம் ஏன்டா குடிச்ச? நான் குடிச்சியா இல்லையா? இல்ல எதிர்கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம கட்சியில சேர்ந்தாங்க. அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் அந்த சந்தோஷத்துல நீ குடிச்சிட்ட. இங்க இருக்கிற எல்லாருடைய சந்தோஷத்தையும் நீ முடிச்சிட்ட. இல்ல சத்தியமா நான் அவனுக்கு எடுக்கல. நீ அளவுக்கு அதிகமா குடிச்சா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும்டா. இப்ப இந்த பொண்ணுக்கு என்னடா பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்ல போற சொல்லு. முதல்ல அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு கேளுங்க. வேண்டாம், தயவு செஞ்சு பேசாதீங்க. மன்னிச்சிருன்னு சொன்னா மறந்துறதுக்கோ இல்ல தண்டிச்சிருன்னு சொன்னா தாங்கிக்கிறதுக்கோ நீங்க ஒண்ணு சாதாரண தப்பு பண்ணல. ஒரு பொண்ணு தாலி கட்டாமையே மனைவி ஆக்கிட்டீங்க. ஏழை பொண்ணு தானே, இவ என்ன பண்ணுவாங்க தைரியத்துல என்ன ஏமாத்திட்டீங்களே. சரசு, நான் உன்னை ஏமாத்தல. நான் ஒரு தப்பும் பண்ணல. அப்படியே அவன் தப்பு பண்ணி இருந்தாலும் அவன் சுயநினைவோட இல்லையாமா. குடி போதையில எவனாவது தாய்கிட்டயோ தங்கச்சிக்கிட்டயோ அப்படி நடந்துக்குவானா? போதையில பண்ணிட்டேன்னு போய் சொல்லி ஏன் எல்லாம் அப்படிங்கிற மோசம் பண்றீங்க? உங்களுக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, அதான் கைய வச்சுட்டீங்க. ஏன் காதுல குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. நீங்க செய்யும், நீங்க நினைச்ச யார் வேணா எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா உங்களை யாரும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. கையடிங்க. சரசு, நான் ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்ணலங்கிறீங்களா இல்ல இது தப்பே இல்லைங்கிறீங்களா? நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், நான் தப்பே பண்ணல. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொன்ன நம்ப மாட்டியா? எப்ப என்ன நம்பலையோ அப்ப உங்களோட பேசி பிரயோஜனம் இல்ல. அம்மா அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாமா. என்னங்க பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சது ஏன் தப்பு? தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது உங்க தப்பு. நம்ம ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டு தப்பே பண்ணாத இவனுக்கே தண்டனை கொடுக்கணும். இப்ப நான் என்ன செய்யணும்? ஏன் கண்ணு முன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை உங்களால அழிஞ்சதுன்னு இருக்க கூடாது. நிறுத்துங்க. அவளை கட்டிக்கிறேங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தை வந்தாலும் நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாது. இப்ப நீங்க என்ன காப்பாத்தலாம், ஆனா எப்பவுமே முடியாது. சரி ஐரே, கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. செய்யுங்க. இப்பவும் சொல்றேன், நான் இதுக்கு சம்மதிச்சது உன் மேல வச்ச காதலுக்காக தான். அப்பா, இந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் ஐயரு. சேதுபதி, நான் உன் பொண்டாட்டிடா.
எங்கம்மா போற? என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன். இங்க வேலைக்குன்னு வந்தவனா, இந்த மாலைக்கு சொந்தக்காரங்க நீங்க, அதை நான் பறிச்சுட்டேன். என்ன பார்வதி, யார் யாருக்கு என்னென்ன அமையணும் தலையில எழுதியிருக்கோம், அதுதான் அமையும். சரசு, நீ எங்களோடயே இருந்துடலாமே. ஆமாக்கா. இல்ல, கல்யாணம்னு ஒண்ணு ஆகாமலேயே நான் இந்த வீட்டுல தங்கி இருந்தேன். என்ன எதிர்காலத்துல இதுதான் என் வீடு, இவர் தான் என் புருஷன் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அது தப்பா தெரியல. எப்ப அவர் எனக்கு சொந்தமில்லைன்னு அடிச்சோ, நான் எந்த உரிமையில இங்க தங்குவேன்? இனிமே ஒரு வினாடி நான் இங்க இருந்தா கூட எங்க 2 பேருக்குமே அவமானம். என்னம்மா? முதலமைச்சரா முகம் கொடுத்து பார்க்கலனாலும் ஒரு புருஷனா பொண்டாட்டிய பார்க்கலாம் இல்லையா? மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு இவ கூட எப்படி கொஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஏற்கனவே நடந்த ராத்திரி தானே, இன்னைக்கு என்ன புதுசுன்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரியும் நீங்க என்ன தொட மாட்டீங்க. ஆனா நான் உங்களை விட மாட்டேன். என்னடா இவ பாலை கொடுத்துட்டு காலில் விழ வேண்டியவ கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துருக்கலையும் பாக்குறீங்களா? இந்த கல்யாணத்துல நீங்க என் கழுத்துல தாலி கட்டல, நான் தான் உங்க கழுத்துக்கு சுருக்கு போட்டிருக்கேன். என்ன கொதிக்குதா? இந்த பால் சுட்டி உன்னால தாங்க முடியலையே. ஒருத்தருக்கு உயிரோட நெருப்பு வச்சியே, அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் நெருப்பு வச்சனா? ஆஹா, நல்லா நடிக்கிறியே. 6 கோடி மக்களை நடிச்சு ஏமாத்துற உனக்கு ஒரு பொண்ணை ஏமாத்துறதா கஷ்டம்? ஆனா என்ன ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ நெருப்பு வச்சது எங்க அப்பாவுக்கு. இந்த சிஎம் பண்ணா உன்ன மாதிரி அரசியல்வாதியோட வாசனையே படக்கூடாதுன்னு தான் கண்ணுக்குள்ளே வச்சு வளர்க்க வேண்டிய என்ன கண் காணாத தூரத்துக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. அன்னைக்குதான் எங்க அப்பாவை பார்க்க ஆசையா வந்தேன். ஆனா அன்னைக்கு நடந்த எங்க அப்பாவோட மணி விழாவை நீ மரண விழாவாக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த. எந்த நெருப்பை வச்சு எங்க அப்பாவை நீ எரிச்சியோ, அன்னையிலேருந்து அதே நெருப்போட உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சேன். அப்ப நீ என் கை கெட்டாத தூரத்துல முதலமைச்சருங்கிற பேரோட இருந்த. ஆனா ஒரு பொண்ணு நினைச்சா சீஃப் மினிஸ்டர் என்ன அந்த ஆண்டவனையே எட்டி பிடிச்சிடுவா. உன் மனைவிய உன் தலைமையில உட்காரணும்னு தான் உன்கிட்டே கெட்டு போனவளா நடிச்சேன். நடிச்சியா? ஏன் நீ நல்லவளா நடிச்சு நாட்டையே ஆளும்போது நான் கெட்டு போனவளா நடிக்க கூடாதா? அடி பாவி, நடக்காத தப்புக்கு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டே. நடக்காத ஒரு தப்புக்கா நீ தீ வச்சுட்டு ஓடும்போது உன்னை கண்ணால பார்த்தவன்னா இந்த கொலைகார முகத்தை என்னால வாழ்க்கை பூரா மறக்க முடியாது. ஆனா நீ கொலை செஞ்சியே இல்லையான்னு விவாதம் பண்ண நான் வரல. உனக்கு தண்டனை கொடுக்க வந்திருக்கேன், ஆயுள் தண்டனை. அதுவும் ராஜ மரியாதையோட, ஒரு சிஎம் மனைவிங்கிற அந்தஸ்தோட. இனிமே நீ சிரிச்சுக்கிட்டே அழணும், அதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே சிரிக்கணும். இனிமே உன்னை நிம்மதியா வாழவும் விட மாட்டேன், நிம்மதியா ஆளவும் விட மாட்டேன். எந்த பதவிக்காக எங்க அப்பாவை கொன்னியோ அந்த பதவி உன்னை விட்டு ஓடணும். எந்த ஜனங்க உன்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்களோ அவங்களே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும். பொண்டாட்டி படுத்துற பாட்ட புருஷன் வெளியே சொன்னா அவனுக்கு தான் அசிங்கம். நாங்க ஆட்சிக்கு வந்தா 6 கோடி மக்களை காப்பாத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்திய, செஞ்சியா? லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழலை ஒழிப்போம் சொன்னிய, அதையாவது செஞ்சியா?
பதவியேத்த முதல் ராத்திரியே வெளியே போன நீ திரும்பி வரும்போது 2 பெட்டியோட வந்திய. அதுல எத்தனை கோடி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அதை யார் கொடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. அது என்ன உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சதா இல்ல உங்களை ஆடினால நாட்டிய தாரக அவ கொண்டு வந்தாளா? எல்லாம் ஜனங்க பணம் தானடா. கவர்மெண்ட் கடையை மூணாதான் இவன் கட்சிக்காரன் கள்ள சாராயத்தை காய்ச்ச முடியும். பக்கத்து மாநிலத்துல இருந்து பாக்கெட்டா சாராயத்தை கடத்த முடியும். கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். இதுக்கு தானே முழு பக்கத்துல விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிற. ஐயா, நீங்க ஒரு தியாகிய முதலமைச்சர் ஆக்கியிருந்தீங்கன்னா நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு பொறுக்கி பையனை, ஒரு திருட்டு பையனை, போயும் ஒரு புறம்போக்கு பையனை போய் முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்களா? அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கும். எவ்வளவு நல்லவங்களா உட்கார்ந்த அந்த முதலமைச்சர் நாற்காலியில ஒரு நாளாந்திர நாய கோடி கோடியா கொள்ளையடிக்கிற பண பேய ஆங்கார பிடிச்ச ஆடம்பரம் விசாசம் கொண்டு போய் முதலமைச்சரா உட்கார வச்சிட்டீங்களா? சார், உங்க கட்சி தொண்டை ஒருத்தன் எதிர்கட்சிக்காரன் உங்களை திட்டலாங்கிறதுக்காக பைத்தியக்காரத்தனமா தீ குடிச்சிருக்கான் சார். இங்க என்ன கூட்டம் போட்டுட்டு ஏந்திரிச்சு போங்கயா. சிஎம் பப்ளிக்ல வெளில அனுப்புங்க. ஏந்திரிங்கயா, ஏந்திரிங்க. இங்க வாங்கயா. இங்க யோ போயா. என்ன யோ வேந்திரியா சார், நான் பேச படியா. யார் யாங்க? இங்க வாங்கயா, இங்க வாங்கயா. ஏன் வாங்கமாங்க? சிஎம் வராருல சார். அந்த சம்சாரம், அந்த சம்சாரமா அப்ப ஓரமா போய் நில்ல. சிஎம் வராரு. அட பாவி மகனே, இப்படி எங்களை பரிதவிக்க விட்டுட்டியா? கட்சின்னு குடும்பத்தை இப்படி தவிக்க விட்டுட்டியா? ஐயா, பாத்தீங்களா ஐயா, உங்களுக்காக ஓடி ஆடி உழைச்சவர் எப்படி ஆயிட்டாரு பாத்தீங்களா? ஐயோ, எங்களை அதாவது ஆக்கிட்டு போயிட்டியா? நான் யார் ஐயரே? முதலமைச்சர். அது இப்ப ஜனங்க கட்டிவிட்ட வேஷம். அதுக்கு முன்னே சேதுபதி, கைது சேதுபதி, திருட்டு சேதுபதி, உங்களால டெய்லர் சேதுபதி, இப்போ பாவி சேதுபதி. பாவத்துல பெரிய பாவம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம். அதுவும் ஏழை மக்கள் நம்மளை நம்பி நாற்காலில உட்கார வச்சு அழகு பார்த்து அண்ணாந்து பார்த்து இவன் நமக்காக ஏதாவது செய்ய மாட்டான்னு எதிர்பார்க்கிற மக்களை ஏமாத்திட்டமே. நாம தான் பாவி. அவன் வேர்வை சிந்தி ஒருத்தனை பல்லாக்கில் உட்கார வைக்கிறதே அவன் கண்ணீரை நம்ம துடைப்போங்கிற நம்பிக்கையில் தான். எனக்காக தீ குளிச்சானே ஒருத்தன். அவன் என்ன அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? என்ன வரும் எனக்கு? சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் எனக்காக சாகும்போது நான் அவனுக்காக சாக வேணாம். அவனை சாகடிக்காம இருக்கலாம் இல்ல? என் படத்தை டிவியில பார்த்தா, பேப்பர்ல பார்த்தா, நியூஸ்ல பார்த்தா தன்னை மறந்து கை தட்டுறானே. அவன் கையெடுத்து அவன் கண்ணிலே குத்திட்டு இருக்கோமே. அவன் கையை நாம பிடிச்சு விடுறோம். அவனுக்கு நாம் கையை கொடுக்கணும். இவன் போகட்டும் நாமெல்லாம் ஒதுங்கி நின்று அப்புறம் போகலான்னு காத்து நிற்கிறானே சிக்னல்ல. அது எதுக்கு? வீட்டில் போய் தூங்குறதுக்கா? நமக்காக வேலை செய்ய போறான். அவனுக்காக காத்திருக்கிறதுல தப்பு இல்லைங்கிறதுனால தானே. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம ஏதாவது செஞ்சிருக்குமா? தப்பு தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டோம். உன் நினைப்பு நல்லா தான் இருக்கு. ஆனா அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டாங்க. இங்க நாற்காலியில் உட்கார்ந்துருக்கவங்க ஆட்சி நடத்துறது இல்லையே. அவனுக்கு பின்னால் இருக்கிற பணக்காரங்களோ அவன் வச்சிருக்கிற பணமும் தான் ஆட்சி நடத்துது. அதான் ஏன்னு கேட்கிறேன். முன்னாடி அவங்க கிட்ட கையேந்திரனால தானே இப்ப கையேற்றி நிக்க வேண்டியிருக்கு. எனக்கு முன்னாடி தலை குறிஞ்சு நிக்க வேண்டியிருக்கு. இனிமே இந்த சேதுபதி யாரு முன்னாடியும் கை கட்டி நிக்க மாட்டான். எனக்கு ஓட்டு போட்ட ஜனங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணும். இனிமே அவங்கிட்ட சுரண்டுறதுக்காக இந்த கை நீளாது. அவன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக இந்த கை நீளும். அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் இந்த கை நீளும். எனக்கு என்ன இருக்கு? நான் விரும்புறது ஒண்ணுதான், அது எனக்கு கிடைக்காம போச்சு. இப்ப இருக்கிறது இந்த உயிர் ஒண்ணுதான். அது மேல எனக்கு ஆசையும் இல்லாம போச்சு. இந்த மக்களுக்காக உயிரே போனாலும் பரவாயில்லை, நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இதுவரைக்கும் பார்க்காத சேதுபதியை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பார்க்காத சிஎம் இந்த நாட்டு ஜனங்க பார்க்க போறாங்க. வணக்கம், உட்காருங்க. எனக்கு இந்த வார்த்தை அலங்காரம் எல்லாம் பேச வராது. என் மனசுல பட்டது சொல்றேன். வரப்போற சட்டமன்ற தொடர்ல தாக்கல் செய்ய போற பட்ஜெட் வரி இல்லாத பட்ஜெட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்க ஆலோசனை எனக்கு தேவை. மன்னிக்கணும் சார், ஏற்கனவே மதுவிலக்கை கொண்டு வந்ததுனால அரசாங்கத்துக்கு 700 கோடி ரூபாய் வருமான இழப்பு. இப்ப வரியும் போடலன்னா
எங்கேயும் சார் பணத்தை கொண்டு வர முடியும்? வரும் மிஸ்டர் சுதாங்கன், அதுக்கு ஒரு 4 வழி இருக்கு. போன வாரம் நீங்க அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்கினீங்க இல்லையா, அது எவ்வளவுக்கு பதிவு பண்ணீங்க? 50,000 ரூபாய். லட்ச ரூபா தரேன், கொடுத்துறீங்களா? அது எப்படி சார் முடியும்? அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ 10 லட்சம் ரூபாய் சார். 10 லட்சத்துக்கு வாங்கி 50,000க்கு ஏன் பதிவு பண்ணீங்க? வரி அதிகங்கிறதுனால தானே. சிரான் நான் உங்களை குறை சொல்லல, இது வழக்கமாய் போச்சு. அதே சொத்துக்கு 13% வரி வச்சதுனால 6,000 ரூபாய் கட்டுனீங்க. அரசாங்கம் 4% வச்சிருந்தா 10 லட்சத்துக்கு 40,000 ரூபாய் ஒழுங்கா கட்டியிருப்பீங்க. வரியை ஏத்தி ஜனங்க அரசாங்கத்தை ஏமாத்துறதை விட வரியை குறைச்சு ஜனங்கிட்ட ஒழுங்கா வசூலிச்சாலே போதும். இந்த வகையில நம்ம அரசாங்கத்துக்கு 200 கோடி ரூபாய் அதிகமா வரும். நம்ம நாட்டுல பெரிய வியாபாரம் கல்விதான். பணம் உள்ளவன் காலேஜ் திறக்கிறான், இல்லாதவன் கான்வென்ட் திறக்கிறான். மந்திரி காலேஜை திறக்கிறாரு, எம்பி எம்எல்ஏ கான்வென்ட்டை திறக்கிறாங்க. அதெல்லாம் இனிமே நடக்காது. இனிமே நம்ம நாட்டுல மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் தனியாருக்கு கிடையாது. ஏற்கனவே கொடுத்துருக்கோமே சார். அதை எடுத்துருவோம். எடுத்துட்டா செலவு தானே. எப்படி செலவு வரும்? வசதி படைச்சவங்க 10 லட்சம் ரூபாய் தனியாருக்கு தரும்போது 2 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு தரமாட்டாங்களா? அதனால வருமானம் வரும். அடுத்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிற கருப்பு தங்கம், கிரானைட், செலவைக்கல், அதிலே இந்த அரசாங்கம் கை வைக்கும். இங்கே 600 ரூபாய் விலை கொடுத்து வாங்குற கல்லை வெளிநாட்டில் 50,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த வருமானம் யாரோ ஒரு தனிநபர் கணக்கில் ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போகுது. விலையை இனிமே பொது ஏலத்தில் தான் நிர்ணயம் பண்ணுவோம். இதுலேயே 1000 கோடி ரூபாய் வருது சார். அடுத்ததான் நான் சொல்ல போறது என் பதவிக்கே விலை வைக்கக்கூடியது. அதை பற்றி நான் கவலைப்படலை. இனிமே அரசாங்க வேலையெல்லாம் கட்சிக்காரன் கான்ட்ராக்ட் விடக்கூடாது, அவன் பினாமி பேர்ல கூட விடக்கூடாது. அதனால அந்தந்த பஞ்சாயத்து யூனியன்ல படிச்சு வேலை இல்லாமல் இருக்கிற இன்ஜினியரு, ஓவர்சியரு எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு தான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் விடணும். மக்களுக்கு இலவசமாவே எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பிச்சைக்காரனாக்கிறத விட அவங்களே வாழ தன்னம்பிக்கை ஊட்டலாம். ஐயா, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நம்ம நாட்டை தண்ணி இல்லாத காடை ஆக்கிட்டாங்க. என்னடா சொல்ற? நம்ம சாராய ஃபேக்டரி மூடிட்டாங்க இந்த சிஎம். கள்ள இறக்க கூடாதுங்கிறான், கள்ள சாராயத்தை காய்ச்ச கூடாதுங்கிறான். என்னங்க நியாயம் இது சொல்லுங்க? என்னடா சொல்ற? நாம கொடுத்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அதையும் அவனே எடுத்துக்குவான் போல இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுங்க, கூடிய சீக்கிரத்துல நாம சுதேசி இயக்கத்துல சேர்ந்துட வேண்டியதுதான். சேதுபதி, ரங்காச்சாரி வர்றான். வரட்டும். சேதுபதி! என் ஃபைல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டியாம? உன் தலையெழுத்துக்கு கையெழுத்து போட நான் தான் மறந்துட்டியா? கையெழுத்து போட ஃபைலோட கிழிச்சு எரிஞ்சிட்டியாம? புதுசா வந்த வாழ்க்கையை கிழிச்சு எரிஞ்சிருவேன். அவனுக்கு எதுவும் செய்யாது நீ மந்திரிக்கெல்லாம் ஆர்டர் போட்டியாம? எதையும் செய்யக்கூடியது அந்த ரங்காச்சாரியம் தெரியாது அவனுக்கு? நான் நினைச்சா என்ன நடக்கும் தெரியுமா? மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்களை விடு, உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். முதலமைச்சரா இருக்க மாட்டேன். அது எனக்கு ஓட்டு போட்ட ஜனங்க எடுக்க வேண்டிய முடிவு. இந்த ரங்காச்சாரி எடுக்கிற முடிவு தான் மக்கள் எடுக்க வச்சு பழக்கம். என்னோட பணமும் பலமுன்ற கூட்டணிக்கு முன்னால எவனுமே ஜெயிச்சது இல்ல, தெரியுமா உனக்கு? மக்கள் செல்வாக்கு இருந்த அவர் முதலமைச்சர் எந்த கூட்டணி அமைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது தெரியாது அவனுக்கு. யாரோ எத்தனையோ கூட்டணி அமைச்சு மோதி பார்த்தாங்க, மோதிரவங்க மட்டும் தான் உடைஞ்சது. ஏய் சேதுபதி, இங்க பாரு, எந்த அரசியல் பாரம்பரியம் எல்லாம் முதலமைச்சரான நீ மறுபடியும் ரோட்டுக்கு வர போற, மறந்துடாத. ரோட்ல இருந்து கோட்டைக்கு போனவனா திருப்பி ரோட்டுக்கு போறதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நீ வெளியே போ. கட்டின புருஷனுக்கு சோதனை வந்தா எல்லா பொண்ணுக்கும் கண்ணீர் வரும். எனக்கு வருது, ஆனா அது ஆனந்த கண்ணீர். பொழுது போன அந்த நாட்டில் விறகு எறியக்கூடாது, இந்த நாடே எரியணும். வழக்கம் போல ஆகிறத பார். எஃப்ஐஆர்ல பூனை தள்ளி அறிக்கை லைட்டு போட்டு 500 குடிசைகள் சாம்பல்னு போடு. அப்போ ஜனங்களுக்கு பாதுகாப்பு? நாளைக்கு இதே இடத்துக்கு அரிசியும் புடையும் கொடுக்க வருவேன். அப்ப எனக்கு பாதுகாப்பு கொடு. போதும் போ. எஸ் சார். நல்லா உழைக்கிறான். ஏதாவது செஞ்சுட்டு போட்டோம், வாங்க. நான் கஸ்தூரி பேசுறேன். சிஎம் அங்கிளா, எங்க குடிச்சிங்களா கொல்லிட்டாங்க.
போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணியாமா? போலீஸ் வந்து வேடிக்கை பார்க்குது. உடனே வாங்க அங்கிள். நீங்கெல்லாம் போலீஸ்காரங்க. உங்க கடமை உணர்வை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தலை குனிச்சிட்டீங்க? நான் தான் தலை குனியணும். போலீஸ் இலாக்கா என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ஓட்டு போட்ட ஜனங்க முன்னாடி நான் தான் தலை குனியணும். மா, எத்தனை வருஷமா போலீஸ் வேலையில் இருக்கீங்க? 20 வருஷமா சார். உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், உனக்கு சேர வேண்டிய சலுகை, இதுல ஏதாவது அரசாங்கம் குறை வச்சிருக்குதா? மாசம் பிறந்தா சம்பள கவர் பெருசா தெரியறவனுக்கு மனுஷனோட உயிர் பெருசா தெரியலையா? எரியறது உன் குடிசையா இருந்தா நீ சும்மா இருந்திருப்பியா? எரியற குடிசைக்குள்ளே உன் பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தா நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பியா? நீங்க சம்பளம் வாங்குறது அரசியல்வாதிகளை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, அப்பாவி ஜனங்களை காப்பாத்துறதுக்கும் தான். அந்த நினைப்பு இருக்கிறவன் தான் உண்மையான போலீஸ்காரன். எல்லாரும் மௌனமா இருக்கிறதுக்காக நான் உங்களை இங்க கூப்பிடல. நீங்க மௌனமா இருந்து வேடிக்கை பார்த்ததுனால 1000 குடிசை எரிஞ்சு போச்சு. அரசாங்கம் அதை கட்டி கொடுத்துரும். 5-6 உயிர் போயிடுச்சு. செத்து போன உங்க குடும்பத்துக்கு அரசாங்கம் நஷ்டஈடு கொடுத்துரும். ஆனா செத்து போன உயிரை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? அரசியல்வாதிங்க குறுக்கிடறதுனாலதான். எத்தனை நாளைக்கு தான் இதே போய் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? கவர்னர் ஆட்சியில எல்லாம் தப்பே நடந்தது இல்லையா? சும்மா உட்காருங்க சார். ஒரு அமைச்சர் சொன்னா இந்த கமிஷனர் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அமைச்சர் என்ன பண்ணுவாரு? மிஞ்சி மிஞ்சி போனா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? அந்த அமைச்சருக்காக ஒரு தப்பு பண்ணிட்டு இவருக்காக 10 தப்புகளை பண்றாரு. இப்படி தப்புகளை பண்ணிட்டு அண்ணா நகர்ல 60 லட்சம் ரூபாய் பங்களா வாங்கியிருக்காரு சார். இவரு நானும் ஒன்னாதான் சார் வேலைக்கு சேர்ந்தோம். ஆனா இன்னைக்கு இவர் பேர்ல 100 லாரி ஓடுது சார். குற்றத்தை தடுக்கிறது எப்படின்னு குற்றவாளிகிட்டே கேக்குறீங்களே, எப்படி சார் இதெல்லாம் முடியும்? வர வர இந்த காக்கி சட்டை போடவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். கார்பரேஷன்ல குப்பை கூட்டானே அவன் போடுற காக்கி சட்டை எவ்வளவோ மேல் சார். போலீஸை பிறக்கிறத விட போலீஸ் நாயை பிறக்கலாம் சார். அதையாவது டேமிங் சீசன் மரியாதையை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஜனங்க எங்களை நாயன்னு கேவலமா திட்டுறாங்க சார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, உண்மையான உள்ளத்தோட இந்த நாட்டை திருத்தணும்னு நீங்க வந்திருக்கீங்க, அதனாலதான் சார். இதுவரைக்கும் நடந்ததை பத்தி நான் பேச விரும்பல. இனிமே நடக்க போறது நல்லதா இருக்கணும். குற்றவாளிங்க சில பேர் இங்க இருக்கலாம், அவங்கள தனித்தனியா அடையாளம் காட்ட முடியும். ஆனா அதை நான் விரும்பல. ஒண்ணு சொல்றேன், இனிமே திருந்திக்கிங்க, இல்ல விலகிக்கிங்க. இனி குற்றம் பண்றவன் மட்டும் குற்றவாளி இல்ல, குற்றம் பண்ணவனை கண்டுபிடிக்காம இருக்கிற அதிகாரிகளும் குற்றவாளிங்க தான். 24 மணி நேரத்துல நான் நினைக்கிறது நீங்க நடத்தணும்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒவ்வொரு நாளும் அது நடக்கணும். காக்கி சட்டைக்கு உண்டான கௌரவத்தை நான் கொடுக்கிறேன். அது காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அதுக்கு அடையாளமா நான் உங்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுக்கிறேன்னா, தப்பு பண்றவன் யாரா இருந்தாலும், மந்திரியா இருந்தாலும், எம்எல்ஏ இருந்தாலும், ஏன் முதலமைச்சரா இருக்கிற நானா இருந்தாலும் நீங்க தாராளமா அரெஸ்ட் பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கலாம். இது நாட்டு மக்கள் என் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கை மேல சத்தியம். போது இறக்கி விடுங்க. தேங்க்ஸ். என்ன பாக்குறீங்க? மவுண்ட் ரோட்ல தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போட்டவ என்னடா அசையாம நடந்து போறாளேன்னு பாக்குறீங்களா? எதிர்காலத்துல மவுண்ட் ரோட்ல உங்களுக்கு செலவு வச்சிடக்கூடாதுன்னு தான் அங்க ஆட்டம் போட்டேன். சிஎம் பொண்டாட்டி தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போட்டான்னு பொது ஜனங்கள்லாம் பேசிக்கணும். அதான் எனக்கு வேணும். உங்க மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கணும். அதான் எனக்கு வேணும். நேரத்துல நீங்க இங்க தனியா வந்ததுனால உங்க கௌரவம் போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். கௌரவம் போனதுனால தான் நான் இங்க வந்தேன்.
பழைய சேதுவா இருந்தா உலகாரனா இருப்பேன். என்ன பார்க்குறேன்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் யாரோ இல்லை, இறந்து போன முதலமைச்சரோட பொண்ணா. அவங்க அப்பனை எரிச்சிட்டு தினம் என்ன எரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? ஆமா சரசு, ஓம் ஃப்ரெண்ட் இருந்து என்ன ஏமாத்தி நான் கெடுத்துட்டேன்னு ஒன்ன ஏமாத்தி பொண்டாட்டிய தலைமையில உட்காந்துருக்கா. இன்னி வரைக்கும் செத்த சிஎமோட பொண்ணா இருக்கான ஒழிய எனக்கு பொண்டாட்டியா வாழல. அவன் நோக்கமே என்ன பழி வாங்குறதா. நான் சொன்னா யார் நம்புறான்? நான் தப்பு பண்ணலன்னு சொன்னா நீ நம்பல, நான் உங்க அப்பனை கொல்லலடின்னு சொன்னா அவன் நம்பல. சரசு, ஒரு வகையில் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஐயர் வேஷம் போட்டு நீதான் வேலைக்கு அனுப்பி வச்ச, கெடுத்து என்ன பழி போட்டு நீதான் கல்யாணம் பண்ணி வச்ச. எனக்கு எல்லாமே கொடுக்கறேன்னு மனசுல ஆசை வளர்த்துட்டு எதுவுமே கொடுக்காம தள்ளி போயிட்டு இப்போ ஒவ்வொரு வினாடியும் நான் அனுபவிக்கிற சித்திரவதை நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட்ட எவ்வளவு நாளா தெரியுமா? நான் வந்தா உள்ள வராதேங்கன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டா எனக்கு வேற இடமே இல்லை சரசு. நல்லா இருக்குடியம்மா, நல்லா இருக்கு. கள்ளு புருஷனுக்கு சாப்பாடு விட்டுறியா? மடியில படுக்க வச்சு விட்ட வேண்டியதானே? உனக்கு சுகமா இருக்கும், அவருக்கு சுகமா இருக்கும். பொண்ணா நடந்துக்கம்மா. உனக்கு பாவம் பார்த்து உன் வாழ்க்கை பாழையிடக்கூடாதுன்னு என் வாழ்க்கையை நான் நாசமாக்கிக்கிட்டேன். யாரோ பண்ண தப்புக்கு யாரையோ பழி வாங்குறியே. நான் விரும்பினவருக்கு எந்த பழி பாவமும் வரக்கூடாதுன்னு தான் வாழ்க்கை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ அவர் வாழ்க்கையை நரகமாக்கிட்டியே. ஓஹோ, அதை சொர்க்கமாக்கிதான் அவர் அடிக்கடி உங்ககிட்ட வந்துட்டு போறாராக்கும். கண்டு முன்னாடி கட்டினவளை கை நீட்டி அடிச்சிட்டல. ஓ, நான் குலகாரனுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு. போடி. அனுபவிப்பேன். ஒப்பாட்டின்னு சொன்னதுக்காக அழுறியா? அவ சொன்னதுக்காக அழல. அவசரப்பட்டு நான் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு அதுக்காக தான் அழல. நாம தூரத்துல இருந்து சேதுபதியை குறி வச்சிட்டு இருக்கோம். ஆனா பக்கத்துல இருந்தே பள்ளம் தோண்டிட்டு இருக்கா ஒருத்தி. யார் அது? சேதுபதியோட பொண்டாட்டி. சிஎமுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் ஏக பொருத்தம்னு பேப்பர்ல பக்கமா கிழிக்கிறான் பாரு. அவ ரோடா ஆடுறா, இவ மானம் ஊர் ஊரா பறக்குது. ஓ, எதிரிக்கு எதிரி நண்பனா? மன்னிக்கணும் நண்பி. ஹலோ, வணக்கம்மா, நான் ரங்காச்சாரி பேசுறேன். சிஎம் வெளியே போயிருக்காரு. என்னடா அவன் போன்ல பேசுறானு தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யலான்டா. செய்யற நன்மையை நேரா செஞ்சான்னா போன்ல செஞ்சான்னா எனக்கு நன்மையா? ஒன்றும் இல்லைம்மா, உன் புருஷனை சிஎம் பதவியிலேருந்து இறக்கணும்னு நீ ஆசைப்படுற. நாங்களும் அதே தான் நினச்சிட்டு இருக்கோம். அதனால எங்க கூட்டணியில் நீயும் சேரணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லா எம்எல்ஏ கிட்டையும் மந்திரி கிட்டையும் உன் புருஷன் வெறும் பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான். அது எல்லாம் எடுத்து வந்து எப்படியாவது என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவன் முதல் மந்திரி இல்லை. அதுக்கப்புறம் நீ நினச்சது நடக்கும், நான் நினச்சது நடக்கும். என்ன சொல்றீங்க? ஹலோ ஹலோ ஹலோ. அந்த ஆளை முதலமைச்சர் பதவியிலேருந்து இறக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப நாளைக்கு நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். ஏங்க, நம்ம நாட்டு மண்வாசனையை மாத்தி ஒரு பொண்ணு தான் புருஷனுக்கு எதிராக நம்ம கேட்ட மாதிரி லெட்டர் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? நினைக்கல, நிச்சயம் பண்ணிட்டேன். எப்போ ஒரு பொண்ணு தான் புருஷனை அவமானப்படுத்தணும்னு குடிச்சிட்டு நடு ரோட்ல துணி அவுத்துட்டு ஆடினாலோ அவ இது மட்டும் இல்ல, எதையும் செய்வா. என்னோட யோசனை அது இல்லை. நாம சேதுபதியை சிஎம் பதவியிலேருந்து கீழே இறக்கிட்டோம்னா திரும்ப அவனை மக்கள் தியாகின்னு சொல்லி ஓட்டை போட்டு கோட்டையில் ரொம்ப உட்கார வச்சிருவாங்க. அதான் யோசிக்கிறேன். சரி, அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. கெட்ட பேரோட அனுப்புவோம்.
ஆளும் கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னா 3 வழி தாங்க இருக்கு. 1, அரிசி விலையை ஏத்தணும். அரிசி விலையை ஏத்தி ஜனங்க கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி அதெல்லாம் நாளாகும்பா. இல்ல மதவெறி தூண்டி விடணும். ஐயோ அது கத்தி மாதிரி திருப்பி நம்மளே குத்திரும், அது வேணாம். அப்போனா உயிர் பலி தான் உடனடி நிவாரணி. கொஞ்சம் ஜனங்க சாகட்டும். கொஞ்சம் வேணாம், நிறையவே சாகட்டும். ஜனங்க சாவறதுக்கு அவன் தான் காரணம் மக்கள் நினைச்சாங்கன்னா நிச்சயமா அவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். வாமா வா, உனக்கு ஆயுசு 100. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? வருவாளா வரமாட்டாளான்னு பேசிட்டு இருந்தீங்களா? சே, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நாணயம் தானே முக்கியம். இந்தாங்க. நம்ம ஒரு இதோட முடிஞ்சிடக்கூடாது. எனக்கு இன்னொரு தொண்டு நீ செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சதுக்கு காணிக்கையும் அடுத்ததுக்கு அட்வான்ஸுமா ஒரு 5 கோடி ரூபா வாங்கிக்க. நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சிட்டீன்னா சிஎம் நிரந்தர கெட்ட பேரோட வீட்டுக்கு அமைச்சிடலாம். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, தெரியாம நான் ஒரு மெடிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிச்சேன். அதில் 100 கோடி ரூபா மருந்தை தயாரித்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா உன் புருஷன் சிஎம் கையெழுத்து போட மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டா. அவன்கிட்ட நீ கையெழுத்து வாங்குவியோ இல்லை அவன் கையெழுத்தை நீயே போடுவியோ எனக்கு தெரியாது. அந்த மருந்தெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாகணும். 5 கோடி ரூபாய் எனக்கு பெருசு இல்லை, ஆனால் அதை வாங்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும். நான்சென்ஸ். ஃபோட்டோ எடுக்கணுமா? எதுக்கு? வேஸ்ட் மருந்து சிஎம் தான் வாங்க சொன்னாரு, அதுக்கு என்ன 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்க சொன்னாருன்னு சொல்லி பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். சபாஷ், பெரிய புத்தாலியா இருக்கமா நீ. இந்த அவசர கூட்டத்தை நாம எதுக்காக கூட்டி இருக்கிறோன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த சேதுபதியை முதலமைச்சர் பதவியில இருந்து நம்ம இறக்கியாகணும். அவனால நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உங்கள யாராவது ஒரு சல்லி காசாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? எதுக்காக நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க? எலெக்ஷன் வேற வரப்போகுது, செலவுக்கு காசு வேண்டாமா? வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க போறோம் இல்லையோ, யார் கண்டது? அதுக்குள்ள 4 காசு நம்ம சம்பாதிக்க வேணாம். அதனாலதான் சொல்றேன், சேதுபதியை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கிட்டு புதுசா ஒரு முதலமைச்சரை நாம அவசரமா தேர்ந்தெடுத்தே ஆகணும். இந்த கூட்டத்திலேயே முதலமைச்சர் ஆகிற புல் தகுதி அண்ணன் சைக்கோக்கு தான் இருக்கு. அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ, அண்ணன் சைக்கோ. உட்காருங்க. அவருக்கு புல் தகுதி இருக்கு, எனக்கு குவார்டர் தகுதி இருக்காக்கும். இவர் முதலமைச்சர் ஆவாரு, நான் முதலமைச்சர் ஆவனா? மடி கிடக்கிற பகவான் வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க, இந்த பால் வடிகிற முகத்தை பாருங்க. முதலமைச்சருக்குனே பிறந்த மாதிரி இல்ல, என்ன சிஎம் ஆக்குங்க. ஐயா, இவராவது தெரியாதனமா ஜனங்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு, நான் அது கூட பண்ணதில்லைங்க. அதனால நீங்க என்னதான் முதலமைச்சர் ஆக்கணும். ஐயா இனிமே தெரியாம கூட நல்லது பண்ண மாட்டேன். நான் தான் நாங்களா பரவாயில்ல, இவன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் முதலமைச்சர் ஆகாட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இந்த நாய் ஆகக்கூடாது. நாங்களா பரவாயில்ல, இவன் முதலமைச்சர் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் முதலமைச்சர் ஆகாட்டி பரவாயில்ல, இவன் ஆகக்கூடாது. நான் காட்டி பரவாயில்ல, இந்த நாய் ஆகக்கூடாது. நான் ஆயிட்டுமா? ஐயா, ஒரே கட்சிக்குள்ள 2 கோஷ்டி இருந்தா நாடே நாசமாயிரும். அதனால நானே முதலமைச்சர் ஆயிடுறேன். ஐயோ, இவரே முதலமைச்சரா இருந்துட்டோம், நான் துணை முதலமைச்சரா இருந்துறேன். என்ன சொல்றீங்க? அவரே முதலமைச்சரா இருக்கட்டும், நான் துணை முதலமைச்சரா இருக்கிறேன். வேண்டாம்ப்பா, நானே முதலமைச்சர் ஆகிறதா முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் தாமஸ் பண்றாரு. அட சீரியஸா சொல்றேன்பா, நான் நேற்று ராத்திரியே முடிவு பண்ணிட்டேன். உங்களை வளர்த்து விட்டு நீங்க என் முதுகுல குத்துறதை விட நானே முதலமைச்சராய் பவருக்கு வர்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? அன்பு தலைவர் ரங்காச்சாரி, இளைய தலைவர் ரங்காச்சாரி, எங்கள் தலைவன் ரங்காச்சாரி. அன்பு தெய்வம் ரங்காச்சாரி, அடுத்த முதல்வர் ரங்காச்சாரி, இளைய தெய்வம் ரங்காச்சாரி. சார், இந்த மருந்து இது தப்பா இருக்கும் போல இருக்கு. என்னது? பேஷண்ட் நிறைய பேர் வாமிட் எடுத்துட்டாங்க. 8ஆம் நம்பர் வார்டுல இருக்க பேஷண்ட் இறந்துட்டாங்க. ஏன் வார்டுல 20 பேர் இறந்துட்டாங்க. சார், 6ஆம் நம்பர்ல அந்த அம்மா இறந்துட்டாங்க. டாக்டர் சார், ஆக்சுவலா இந்த மருந்து நம்ம மெடிக்கல் கவுன்சில் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். இது அப்படியே ஜிஹெச்ல 1000 பேரா? ஓகே, நான் சிஎம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ ஓரம் பண்ணிட்டுப்பா. ஒரு சேட் நியூஸ் சார். எக்ஸ்பைரி ஆன மருந்து சாப்பிட்டதுனால ஜிஹெச்ல 1000 பேர் இறந்துட்டாங்களாம் சார். அங்க ஒரே பதட்டமா இருக்குன்னு ஒயர்லெஸ் மெசேஜ் வந்திருக்கு சார்.
ஏன்டா அவன் கால போய் விழுறீங்க? சாவடிச்சவனே அவன் தான். அவன் கையெழுத்து போட்ட மருந்தை குடிச்சுட்டாலும் எல்லாம் செத்து புலமா கிடக்குறாங்க. அவனை வெட்டி கொலை பண்ணாம அவன் கால போய் விழுறீங்க. அவனை ஒழிக்கணும். முதலமைச்சர் நம்ம கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் இவ்வளவு நாளா சேதுபதி ஆதரிச்சுட்டு இப்ப திடீர்னு ரங்காச்சாரி பக்கம் சாஞ்சிட்டோமே, நியாயம் தானா இது? தம்பி, அரசியல்ல நியாயம் பார்க்க கூடாது. இருக்க போறது 6 மாசம். அதுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கணும். ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? சார், எமர்ஜென்சி நியூஸ் சார். உங்க கட்சி எம்எல்ஏ எல்லாம் உங்க மேல நம்பிக்கை இல்லாம கவர்னர் மாளிகையில கூடி இருக்காங்க சார். உங்க ஆட்சி டிஸ்மிஸ் ஆனாலும் ஆயிடும்னு ரிப்போர்ட் வந்திருக்கு சார். இந்த ஜனங்களை நான் பாத்துக்கிறேன். நீ கவர்னர் மாளிகைக்கு போ. இந்த தியாக போருக்கு பெரிதளவில் ஒத்துழைப்பு கொடுத்த எனது உடன்பிறவா சகோதரி பார்வதி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வாங்க, திருவாய் மலர்ந்தாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது கணவராக இருந்தாலும் நாட்டுக்கு தீமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பதவியில் இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் என்னால் ஆனதை செய்தேன். பாராட்டுக்காக அல்ல. இதற்கு ஒத்துழைப்பு தந்த எம்எல்ஏக்களுக்கும் வளையாபதி அவர்களுக்கும் திரு சைகோ அவர்களுக்கும் இந்த நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கும் திரு ரங்காச்சாரி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எக்ஸ்பயர் ஆன மருந்தெல்லாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சப்ளை பண்ண சொல்லியிருக்கார் சேதுபதி. அதனால் நிறைய உயிர் பலியாயிடுச்சு. அதான் இந்த திடீர் மாறுதல். எல்லாம் கேள்விப்பட்டேன். அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் நாங்க எல்லா எம்எல்ஏவும் இவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். சேதுபதி மேல நம்பிக்கை இல்லாம தான் எல்லா எம்எல்ஏக்குள்ள இங்க கூடி இருக்கோம். நீங்க வேணா தலைகளை எண்ணி பாத்துங்க ஐயா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் வேற மாநிலத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனா எப்ப இந்த மாநிலத்துக்கு நான் கவர்னரா வந்தனோ அப்பவே நானும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். உங்க உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன். இனி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. திரு சேதுபதி அவர்களிடத்திலிருந்து ராஜினாமா லெட்டர் வாங்கிட்ட உடனே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரங்காச்சாரி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். ஐயா, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க.
சேதுபதி, நீங்க சிஎம் இருக்கிற தகுதி இழந்துட்டீங்க. உங்க கட்சி எம்எல்ஏக்கள்லாம் ரங்காச்சாரிய சிஎம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் சிஎம்ங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. நடந்த தப்புக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்கிறது எனக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு தெரியும். நில்லுங்களா. மன்னிச்சிருங்க சார். ரங்காச்சாரி, நீ நினைச்சா முதலமைச்சரை உருவாக்குவேன், நீ நினைச்சா அவங்களை இறக்கிடுவேன், முடியலன்னா கொலைய பண்ணிடுவேன்ல. மக்களை காப்பாற்ற வேண்டிய மந்திரியே குடிசையை கொளுத்துனா, வெடிகுண்டு வச்சான். யார் அவன்? நான் தான். எனக்கு முன்னாடி இருந்த சிஎம் எப்படி செத்தாரு? இதுக்கு நீ பதில் சொல்லல. நீ எப்படி செத்தன்னு நாளைக்கு கோர்ட்ல நான் சொல்ல வேண்டியிருக்கும். சொல்லுடா. ஐயா, என்ன சுட்டாதீங்க, என்ன சுட்டாதீங்கய்யா, என்ன சுட்டாதீங்க. மணி விழால அவரை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனது நாங்க தான். குத்து விளக்க மட்டும் தான் நான் தள்ள. அவரை கொல்றதுக்கு திட்டம் போட்டது யாரு? நான் தான், நான் தான், நான் தான் கொண்டேன். எதுக்காக கொண்டீங்க? நான் வச்சிருந்த பொண்ணு எனக்கு தெரியாம கெடுத்துட்டாரு, அதனாலதான். தபா சேதுபதி, நான் தான் பண்ணேன், எல்லாமே நான் தான் பண்ணேன். கவர்னர் இருக்காரு, இவ்வளவு போலீஸ்காரங்க இருக்காங்க, நான் ஒரு சரண்டர் ஆயிடுறேன். சட்டம் என்னவோ அதை அவங்க பண்ணட்டும். சரண்டர் ஆயிட்டு சட்டத்தில இருந்து வெளியே வர்றதுக்கு உனக்கு சொல்லியாடா தரணும். பணம் இருந்தா எதை வேணாலும் பண்ணலாங்கிற அகங்காரத்துக்காக ஒண்ணு நான் கொல்லல. கேவலம் ஒரு பொண்ணுக்காக முதலமைச்சரையே கொண்டுட்டியே, அதுக்காக ஒண்ணு நான் கொல்லல. இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகளை அநியாயமா ஒழிக்கிறியே, அதுக்காக ஒண்ணு நான் கொல்லல. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்பாவி மக்களை ஆயிரக்கணக்காக கொண்டுட்டியே, அதுக்காக தண்டா உன்னை நான் கொல்ல போறேன். நீ என்ன மட்டும் பழி வாங்கியிருந்தா உன்னை நான் மன்னிச்சிருக்கலாம். ஆனா ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களோட உயிரை பலி வாங்கிட்டே, அதனால உன்னை மன்னிக்கிற உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. நான் பண்ணது தப்பா சரியா எனக்கு தெரியாது. ஆனா தப்பு பண்றவங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் சார். நான் எப்படி சார் உங்களுக்கு கடமை தான் முக்கியம். நிறுத்துங்க. ஊர் பேர் தெரியாத என்ன நேத்து வரைக்கும் வாழ்கன்னு சொன்னீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒழிகன்னு சொன்னீங்க, கல்லால் அடிச்சீங்க, கொல்லணும் துடிச்சீங்க, இப்போ மறுபடியும் வாழ்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் வாழ்க ஒழிகதான். இப்படி நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிற வரைக்கும் அவராட்சி வரும், இவராட்சி வரும், இன்னொருத்தர் ஆட்சி வரும், ஆனா மக்களாட்சி வராது. என்னைக்கு சிந்திச்சு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்குதான் மக்களாட்சி மலரும்.